ரைட். முதலாவது வினா பாருங்க. ஐதரசன் அணுநிறமாலையின் லைமன் தொடரை சரிவர காட்டுவது பின்வருவனவற்றுள் எது? சரிதானே? ஐதரசன் லைமன் தொடர். இப்ப எங்களுக்கு பொதுவாக முதலாவது வினா 1.1க்குள்ள வாரது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். முதலாவது வினா எப்பொழுதும் 1.1ல என்ன வரப்போகுது? அப்ப ஹைட்ரஜன் அணுநிறமாலையில அது வரலாம். நான் அந்த காலத்துல இருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறது தான். ஆனால் எப்பொழுதும் வரது கிடையாது ஹைட்ரஜன் நிறமாலையில. சில நேரத்துல தான் ஹைட்ரஜன் நிறமாலையில என்ன வருது. சரியா? எப்பொழுதும் வரது இல்லை. ரைட். இதுவரை காட்டி முதலாவது வினா E⁻H லாம்டால வந்திருக்குது. விஞ்ஞானிகளோட பெயர்கள்ல வந்திருக்குது. சோ இந்த மாதிரி ஒரு வினாவையும் என்ன நாங்க எதிர்பார்க்க முடியும். தெரியல பாப்போம். ரைட். அப்ப இந்த ஹைட்ரஜன் அணு நிறமாலையோட பேட்டர்ன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஹைட்ரஜன் நிறமாலை நீங்க பார்த்திருக்கீங்க, படிச்சிருக்கீங்க. சக்தி கூடுற திசையில கோடுகள் நெருங்கி செல்லும். என்ன? சக்தி கூடுற திசையில கோடுகள் நெருங்கி செல்லும். ரைட். அப்ப நாங்க இந்த மாதிரி ஒரு வினாவை இது பண்ற நேரம் ஹைட்ரஜன் அணு நிறமாலையை உங்களுக்கு என்ன சாதாரணமாக நாங்க என்ன வரைஞ்சு கொடுப்போம். ரைட். இப்ப பாருங்க, இது ஒரு கோடு என்ன வரைஞ்சு கொள்றேன். சரி, இன்னும் ஒரு கோடு இப்படி வரைஞ்சு கொள்றேன். இன்னும் ஒரு கோடு இப்படி வரைஞ்சு கொள்றேன். சரியா? ரைட். முதலாவது லைமண்ட தொடர் கோட வரைகிறேன். சக்தி இந்த திசையில சக்தி கூடுதுன்னு வெச்சுக்கொள்றேன். இந்த திசையில என்ன சக்தி கூடுது. ரைட். அப்ப நான் எடுத்துக்கொள்றேன். இந்த திசையில சக்தி கூடுது. இந்த திசையில சக்தி கூடுது. சரியா? திசையில சக்தி கூடுது அப்படினால் F ம் கூடும். அப்படினால் லாம்டா குறையும். சக்தி கூடும், மீட்ரன் கூடும், லாம்டா குறையும். இப்படியான ஒரு என்ன இப்படியான ஒரு தொடர். சரியா? இப்ப இந்த தொடர்ல சக்தி மிகவும் கூடிய கோடு இந்த திசையில வரும். என்ன? சக்தி குறைந்த கோடுகள் இந்த பக்கம் இருக்கும். அப்ப லைமண்ட தொடர் தான் சக்தியாகவும் கூடிய கோடு. ரைட். இது லைமண்ட தொடர் தான் கேட்டிருக்கான். நான் எல்லா தொடரையும் பார்த்துக்கோ. அப்ப லைமண்ட தொடர்ல முதலாவது கோடை நான் திக்குறேன். சரியா? பொதுவாக அது என்ன ஊதா நிறமுடையதாக என்ன இருக்க போகுது. ஊதா நிறமுடையதாக என்ன இருக்க போகுது. அது எங்களுக்கு விளங்காது. புற ஊதா. ரைட். புற ஊதா. அப்ப நான் இந்த ஏரியால முதலாவது கோடை திக்குறேன். முதலாவது கோடை இந்த ஏரியால திக்குறேன். சோ அடுத்த கோடை நான் வந்து என்ன இந்த ஏரியால திக்குறேன். ரைட். 1 2 3 4 5 6 7 8 9 10 சரி 8 போட்டு 1 2 3 4 5 6 7 8 இதுல சும்மா அப்படி ஒரு அளவிடை இருக்கு. அடுத்து 4ல வரும். அடுத்தது 2ல வரும். உங்களோட கோப்பில இப்படி இருக்குதுன்னா அடுத்தது 1ல வரும். கிட்டத்தட்ட வர குறைந்து கொண்டு போறதான் இதாக்கு. அடுத்தது 1ல வரும். அடுத்தது 0.5ல வரும். அடுத்தது 0.5ல வரும். 0.5ல வரும். அடுத்தது அதை விட குறைந்த கோட்ல வரும். என்ன? 0.25ல வரும். 0.25ல வரும். 0.25ல வரும். ரைட். அப்ப இப்பவே எங்களுக்கு கரைச்சல் ஆகி வித்தியாசம் காட்டுறது. அப்படியே ஒரு கோடா மாதிரியே விளங்கும். சரியா? கோடை பெருப்பிக்கிற நேரம் தான் என்ன கோடை பெருப்பிக்கிற நேரம் தான் எங்களுக்கு என்ன வித்தியாசம் மிக்கிறது விளங்கும். கோட்டை பெருப்பிக்கிற நேரம் அதுக்குள்ள என்ன வித்தியாசம் மிக்கிறது விளங்கும். சிறுசாக்கினா என்ன எங்களுக்கு வித்தியாசம் விளங்காது. சிறுசாக்கினா ஒரே கோடு மாதிரி என்ன இருக்க போகுது தூரத்துல இருந்து பார்த்தா. சரிதானே? ரைட். அப்ப இது லைமண்ட கோடு. சரியா? அப்ப இது லைமண்ட முதலாவது கோடு. லைமண்ட முதலாவது கோடு இப்படி சொல்லி போடுவோம். L1 ன்னு சொல்லி, இது L2 ன்னு சொல்லி போடுவோம். இது L3 ன்னு சொல்லி போடுவோம். இது L4 ன்னு சொல்லி போடுவோம். இது L5 ன்னு சொல்லி போடுவோம். அப்படி போறோம். வர குறைந்து கொண்டு போவோம். இப்போ பாமர தொடருக்கு ஒவ்வொரு கோட்டுக்குமே நான் ஒவ்வொரு கலர் இருக்குது. ரைட். சோ பாமர தொடர் பாத்தீங்க சொன்னா இந்த இடத்துல முதலாவது சிவப்பு கலர். சரியா? நான் இங்கே திருப்பி பாமர தொடர். இது பாமர முதலாவது டக்குல தொடர்னு சொல்லுவோம்.
பாமர்ல ரெண்டாவது கோடுங்கிறது இந்த ஏரியால இருக்கும். அப்படின்னா கிட்டத்தட்ட 4 ரைட். இங்க 4 தான போடிக்கிறேன். அப்ப அது ரெண்டுமே நான் சமன் என்ன சம. லைமண்ட் 2க்கும் 3க்கும் இடையில உள்ள வித்தியாசமும் பாமர் 1க்கும் 2க்கும் இடையில உள்ள வித்தியாசமும் சமன். அதாவது நாங்க வந்து அந்த கற்பனை பெருமானங்கள் போடுறது உங்களுக்கு தெரியும். கற்பனை பெருமானங்கள் போடுறது எப்படி? இது வந்து என்ன நான் போடுறேன். இது 1000 போட்டா இதுல வித்தியாசம் 1000 போட்டா இது 1500 போட்டா இது 1750 போட்டால் இது 1875 போட்டால் இது 1000 என்ன 1937.5 சொல்லி என்ன போடுவோம் என்ன ரைட். இது வித்தியாசம் பாருங்க 500 250 125 62.5 இப்படி என்ன குறைந்து கொண்டே போகும் என்ன சரியா. அடுத்தது இது சிவப்பு கலர். அடுத்த கோடு என்ன நீல கலர் அல்லது பச்சை கலர் என்ன பச்சை கலர். அடுத்த கோடு பச்சை கலர் ரைட். சோ பச்சை கலர் கோடு சிவப்பு பச்சை ரைட். அப்ப இந்த கோடு 4ல வரும் 1 2 3 4 சரி இந்த ஏரியால வரும். அடுத்த கோடு என்ன கலர்? அடுத்த கோடு நீலம் நீல கலர் என்ன. சோ அது வர போகுது 2. அடுத்த கோடு கிட்டத்தட்ட ஊதா கலர் சரியா ரைட். சோ ஊதால கொஞ்சம் லைட் ஊதாவா போடுவோம் வித்தியாசம் இதுதான் சரியா ரைட். ஊதா கலர் சரி ரைட். அப்ப என்ன ஊதா கலர். இப்படி ஒவ்வொரு கோட்டுக்கும் ஒவ்வொரு கலர் வருது என்ன கட்புலத்தோட. அப்ப என்ன இது பாமர் முதலாவது கோடு, பாமர் ரெண்டாவது கோடு, பாமர் மூணாவது கோடு, பாமர் நாலாவது கோடு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்குது. ஸோ எங்களுக்கு அதிகமாக நாங்கள் யூஸ் பண்றதால 4 கோடு தான் இவங்களுக்கு H அல்பா, H பீட்டா, H கேமா, H டெல்டா அப்படி அப்படி அப்படின்னா பேசி கடைசியில் H ஒமிக்ரோன் வரையனா. ஓ விளங்குதா? H ஜீட்டாலாம் இருக்குது. ஆனா அதெல்லாம் யூஸ் பண்றது இல்லை நாங்க. முடிவில்லா கோடுகள் இருக்குதுன்னா அதெல்லாம் நாங்க என்ன யூஸ் பண்றது இல்லை. 7 சக்தி மட்டங்களுக்கு தாங்க நாங்க கூடுதலா இருக்காங்க. ஆனா முடிவில்லா சக்தி மட்டம் வரை இருக்குது சக்தி மட்டங்கள். அதெல்லாம் இலத்திரன்கள் இல்லை. அதெல்லாம் இலத்திரன்கள் இல்லை ரைட். அப்ப உங்களுக்கே தெரியும் இப்படித்தானே என்ன பெய்து கொண்டிருக்குது இந்த கோடு. அப்ப இந்த இது இது என்ன ரெண்டும் வேறுபட்ட பாத்தீங்கன்னு சொன்னால் வேறு ஆட்கள் ரெண்டையும் இணைச்சு ஒண்ணா வச்சு. அடுத்தது பாஸ் என்ற கோடு. அது என்ன அது அடுத்து எல்லாத்துக்கும் ஒண்ணா சேர்த்து பார்க்கறது இல்லை. எல்லாம் தனித்தனி தொடர்கள் வேறு பரிசோதனையில வந்து எல்லாத்தையும் என்ன மர்ஜ் பண்றோம் ஒன்றாக சேர்க்கிறோம். விளங்குது ஹைட்ரஜன் நிறமாலையில. அடுத்த கோடு பாஸ் என்ற முதலாவது கோடு. பாஸ் என்ற முதலாவது கோடு பாமர் 2வது 3வது கடையில் உள்ளது. பாஸ் என்ற 1 2 வேணா. சோ பாஸ் என்ற என்ன செங்கில் கதிர்களுக்குள்ள வரப்போகுது. செங்கில் கதிர்களுக்குள்ள என்ன வரப்போகுது ரைட். ஓகே இந்த கலர் ஒன்று போடுவோம் சரியா. செங்கில் கதிர்களுக்குள்ள என்ன வரப்போகுது ரைட். அப்ப பாஸ் என்ற முதலாவது கோடும் பாமர் 2 3 அப்ப 2 பாமர் 1க்கும் 2க்கும் இடையில செங்கில் கதிர்கள் வருது. அடுத்தது 1 அடுத்தது தசம் 5 இதெல்லாம் கண்ணால பார்க்கல. அடுத்தது தசம் 2 5 என்ன இப்படி கிட்ட சரிதானே. இந்த அளவுக்கு தசம் 2 5 தான் சொல்றேன். அந்த விடையில இருக்கிறது கஷ்டம். கோடு வந்து என்ன சரியா அதை ட்ரை பண்றதோட ரொம்ப கிட்ட வரணும் இந்த மாதிரி ரைட். ஓகே இப்படி என்ன உங்களுக்கு தெரியும் சக்தி கூடுற திசையில குறைஞ்சிட்டு போகும் என்ன. சோ அந்த அடிப்படையில சக்தி கூடுற திசையில குறைந்து கொண்டு போகுது. இது உண்மையான லேம்டா பெருமானங்கள்லாம் போட்டிக்கிறாங்க. சக்தி கூடுற திசையில குறைந்து கொண்டு போறதுன்னா சக்தி கூடுதுன்னா லேம்டா என்ன செய்யணும் இந்த இடத்துல குறையும் என்ன லேம்டா குறையும். சோ லேம்டா வந்து திசையில என்ன குறையுது ரைட். லேம்டா குறையுது சக்தி கூடுது. அப்ப வர வர நெருங்கி செல்லுது. இந்த இது என்னதுக்குள்ள இங்கால பக்கம் பாருங்க லேம்டா இங்கால பக்கம் எடுத்துக்கிறாங்க. இங்கால பக்கம் என்ன லேம்டா கூடுது. லேம்டா கூடுற திசையில குறையுது. லேம்டா குறையிற திசையில லேம்டா குறையும் திசையில கோடுகளை நெருங்கி செல்லணும். அப்படிதான் சக்தி கூடுற திசையில. இங்கால பக்கம் பாத்தீங்கன்னா லேம்டா கூடுற திசையில நெருங்கி போடுது இல்ல லேம்டா குறையும் ரைட். அப்ப இங்க லேம்டா குறைய திசையில நெருங்கி செல்லுது. ஆனா என்ன பிரச்சனைனா எல்லாம் சமச்சீராக சமனாகிடுது. விளங்குதா ரைட்.
அடுத்தது பாருங்க லைன்மெண்ட்டை தொடர்ந்து வார நேரம் கட்புல ஒளியிட அலைநீளம் என்ன சும்மா அது தெரிஞ்சுக்கோங்க. கட்புல ஒளியிட அலைநீள வீச்சு என்ன சொல்லுங்க பாப்போம். பயாலஜி படிக்கிறவங்களுக்கு அது கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். பயாலஜி ஆக்கள் மேத்ஸ் ஆக்கள் தெரியாதியா, கெமிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும், பயாலஜி ஆக்கள் தெரிஞ்சுக்கணுமே. பிஎஸ் சிஸ்டம் 690 PS1 PS2 லாம் இருக்குது 690 700 670 ஏதோ அந்த அந்த 400 தொடக்கம் 700 400 தொடக்கம் 700 தான் என்ன எங்கட கட்புல ஒளியிட அலைநீளம். 400 தொடக்கம் 700 நானோமீட்டர் சரிதானே. இந்த கட்புல ஒளியிட அலைநீளம் மத்தெல்லாம் போட தேவையில்லை, இது மட்டும் தெரிஞ்சுதான் நல்லது. 400 தொடக்கம் 700 நானோமீட்டர் இடையில இருக்கும். 400 தொடக்கம் 700 நானோமீட்டர் இடையில என்ன கட்புல ஒளியிட அலைநீளம் இருக்க போகுது. ரைட். எனவே முதலாவது கேள்விக்கு இரண்டாவது ஆன்சர் போட்டிருந்தால் என்ன சரியானது. பெரிலியம் குளோரைடு CO2 NO2 SO2 ClO2 XCF2. ரைட். இதுல பொய்யான கூற்று கேட்கப்பட்டிருக்குது. பாருங்க இதுல எல்லாமே நேர்கோட்டு வடிவம் இருக்குது. BeCl2 CO2 XCF2. ரைட். இப்போ இவங்கட எல்லாரும் மூலக்கூற்று வடிவத்தை நாம முதல்ல கேள்விப்படுவோம். ஏன்னா இந்த மாதிரியான வினாக்கள் செய்யற நேரம் பல மூலக்கூறுகள் வந்திருக்கிற நேரம் இவங்கட மூலக்கூற்று வடிவங்களை நாங்க என்ன கேள்விப்படுவோம். பெரிலியம் குளோரைட் ஒரு நேர்கோடாக இருக்க போகுது. அதே இடத்துல CO2 இதுவும் நேர்கோடாக இருக்க போகுது. அடுத்தது NO2 இதுதான் NO2. இதுல என்ன ஒரு தனி எலக்ட்ரான் இருக்க போகுது NO2ல. ரைட். அடுத்தது SO2 SO2 வடிவம். அடுத்தது ClO2 பாருங்க 4 பேர்ல என்ன சரி இப்படி வரும். அடுத்து XCF2 ரைட் 8. எனவே 3 தனிச்சோடி. இப்ப நான் கேக்குற மாதிரி அவசரமா நீங்களுமே அந்த வேகத்துல கேறணும். கடைசி டைம்ல அப்படிதான் இருக்கணும் வேகம். ரைட். கடைசி நேரங்கள்ல வேகம் என்ன இந்த மாதிரி தான் இருக்கணும். நான் கேக்குற வேகத்துல நீங்களுமே என்ன கேறணும். ரைட். சரியா. வடிவங்கள் கேக்குற நேரம். ரைட். இப்ப வடிவங்கள் நான் இப்ப பாருங்க இந்த வேகத்துல கேக்குறேன்னு சொல்லி சரியா. அப்ப ஏன் சார் கிரி எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குற நாய்க்கர் சில இடத்துல சரியா. ஆனாலும் அந்த வேகத்துல நீங்களும் என்ன உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 3 வருஷத்துல இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் என்ன. ரைட். 2000 என்ன ஜனவரி தொடங்கினது, இன்னொரு டிசம்பர் இப்ப நிக்கிறோம் ஒரு 3 வருடத்துக்கு முன்னால. ரைட். என்ன சரி. அப்ப நேர்கோட்டு வடிவ மூலக்கூறுகள் பெரிலியம் குளோரைட் நேர்கோடு, CO2 நேர்கோடு, XCF2 நேர்கோடு. சரி என்ன சரி. NO2 SO2 ClO2 என்பன கோண வடிவ மூலக்கூறுகள். சரி. CO2 SO2 ClO2 XCF2 என்ற போக்கில் எலக்ட்ரான் தள்ளிகளுகள் அதிகரிக்கின்றன. CO2 தள்ளிகளுகள் என்ன தள்ளிகளுகள் உங்களுக்கு தெரியும். தனிச்சோடி பிணைப்பு ஜோடிகள் எல்லாத்துக்கும் தள்ளிகளுகள்னு சொல்றது. பொதுவா VSEPR ஜோடிகளுக்கு தள்ளிகளுகள்னு சொல்றது. VSEPR ஜோடி நான் பேசுறது சிக்மா பிணைப்பு ஜோடியும் அடுத்தது தனிச்சோடி. இவங்களுக்கு தான் பேர் என்ன தள்ளிகளுகள். வேலன்ஸ் செல் எலக்ட்ரான் பெயர் ரிபல்சிவ் தியரி VSEPR. வலவல ஓட்டு வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் பெயர் எலக்ட்ரான் ஜோடிகள் ரிபல்சிவ் தள்ளுகை கொள்கை. சோ அந்த தள்ளுகை கொள்கையில இருக்கக்கூடிய சோடிகள் 2 VSEPR சோடிகள்னு சொல்றது. யாரெல்லாம் சிக்மா பிணைப்பு ஜோடி தனிச்சோடி. சோ இதுல இருக்கக்கூடிய சிக்மா பிணைப்பு ஜோடி CO2 ல 2 சிக்மா பிணைப்பு ஜோடி இருக்குது. 2 சிக்மா பிணைப்பு ஜோடி இருக்குது. எனவே 2 தள்ளிகளுகள் இருக்குது. 2 இருக்குது தள்ளிகளுகள். எலக்ட்ரான் ஜோடிகள் 4 இருக்குது சுத்தி. ஆனா தள்ளிகளுகள் 2 தான் இருக்குது. தள்ளிகளுகள் 2 தான் இருக்குது. சிக்மா பிணைப்பு தான் தள்ளிகளுகளை கருதலாம். பை பிணைப்பு என்ன தள்ளிகளுகள கருத முடியாது. பை பிணைப்பு தள்ளிகளுகள் என்ன கருத முடியாது. ரைட். அடுத்தது
அடுத்தது SO2. SO2ல பாருங்க சிக்மா பிணைப்பு 2 இருக்குது, தனிச்சோடி 1 இருக்குது, 3 தள்ளிகைகள் இருக்குது. அடுத்தது ClO2. சிக்மா பிணைப்பு 2 இருக்குது, தனிச்சோடி 1, தனி இலத்திரன் 1. தனி இலத்திரனையும் நீங்க தள்ளிகைகளாக கருதலாம். விளங்குதா? தனி இலத்திரனுக்கா இருந்தாலும் நீங்க கலப்பு கூட தான் வேணும். இது sp3 கலப்பு தான் இது. சரியா? ஆகவே என்ன, இதையும் தள்ளிகைகளாக கருதி மொத்தம் 4 தள்ளிகைகள் இருக்கு. அடுத்து HCF2 பாருங்க 2 சிக்மா பிணைப்பும் 3 தனிச்சோடியும் இருக்குது, 5 தள்ளிகைகள் இருக்குது. எனவே தள்ளிகைகளுக்கு ஏற்பத்தான் எங்களுக்கு இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவம் என்ன தீர்மானிக்கப்படும். தள்ளிகைகளின் வடிவமும் இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவமும் என்ன ஒன்று. விளங்குதா? ரைட். ஆகவே அவன் சொல்லி இருக்கிற கூற்று என்ன உண்மையானது. மூன்றாவது அதிகரிக்குது, 2 3 4 5 அதிகரிக்குது. NO2 ClO2 போன்றன சோடியற்ற இலத்திரன்களை கொண்டுள்ளன. இலத்திரனை கொண்டுள்ளன. NO2 ClO2 எல்லாம் என்ன சோடியற்ற இலத்திரன்கள் என்ன இருக்குது. சரியா? சோடியற்ற இலத்திரன்கள் இருக்குது. சோ சோடியற்ற இலத்திரன்கள் இருந்தா ஓசோன் படைக்கு ஆபத்தானது. ரைட். சுயாதீன மூலிகம் போன்ற என்ன தாக்கமடையும். விளங்குதா? சுயாதீன மூலிகம் போன்ற என்ன தாக்கமடையும். ரைட். அடுத்து டைமரை உருவாக்கும். NO2 N2O4 உருவாக்கும். ClO2 Cl2O4 உருவாக்கும். என்ற டைமர் உருவாக்கும். இருபகுதியங்களை உருவாக்கும். நீ அவர் சோடியற்ற இலத்திரன் நீக்குது, இன்னொரு ஆளோட சேர்ந்து சோடி என்ன உருவாக்குவாங்க. இதெல்லாம் சோடியற்ற இலத்திரன்கள் இருக்கிறார்கள் என்ன சிறப்பியல்புகள். சோ அந்த லெவலுக்கு எல்லாம் நீங்க யோசிக்க தேவையில்லை. சரியா? நான் சொல்றேன் ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜுக்காக. சரிதானே? ரைட். அடுத்தது CO2 NO2 SO2 ClO2 HCl போன்றவை 4 பங்குகளை கொண்டவை. மிக மிக இலகுவாக பொய் இருக்குது. உண்மைகள் கடினமாக இருந்தாலும் பொய்கள் மிக இலகுவானது. எப்பவுமே உண்மைகள் கடினமானது, பொய்கள் என்ன இலகுவானது. பொய்கள் புயல் போல் வீசுமானால் உண்மை மெதுவாய் பேசும். ரைட். எனவே என்ன CO2 2 தான் இருக்குது, 4 இருக்குது. 4 பங்குகளை சரி. NO2 3 தான் இருக்குது, 4 இல்ல. ஈதர் பிணைப்பு ஒரு பங்குகளை பிணைப்பாக தான் நீங்க கருதணும். என்ன? ரைட். SO2 ல 4 இருக்குது, ClO2 ல 4 இருக்குது, HCF2 ல 2 தான் இருக்குது. சரியா? அப்ப உங்களுக்கு இது தவறுனால இதெல்லாம் புடிச்சிருவீங்க. என்ன? ஆகவே ஆன்சர் 5வது ஆன்சர் என்ன பொருத்தமானது. 5வது ஆன்சர் பொருத்தமானது. சேர்வு X இன் IUPAC பெயரை தருக. இவர IUPAC பெயரை தரட்டுமா? இந்த இடத்துல எங்களுக்கு போட்டி கூட, அதாவது என்ன தொழிற்படு கூட்டங்கள்ட போட்டி கூட ஒரு தடவை மீட்டிக் கொள்வோம். நாங்க தொழிற்படு கூட்டங்கள்ட அந்த ஒழுங்கு நாங்க படிச்சிருக்கிறோம். என்ன? சரியா? நிமோனிக் என்னெல்லாம் என்ன படிச்சோம்? ரைட். அவர்தான் என்ன ஓ ஓ ஓ அண்ணா, ஓ ஓ ஐயா. இந்த ஓ யாரு? ரைட். அதாவது மேலே இருக்கிறது எல்லாமே கார்பனைல் காம்பவுண்ட கொண்டிருக்கும். அப்படிதான் நான் சொல்லி இருக்கிறேன். COO கொண்டிருக்கும். COO இருந்தாலே மேலே தான். இதை மனசுக்குள்ள முதல்ல வச்சுக்கொள்ளும். COO இருந்தாலே என்ன மேலே தான். COO தொகுதி இருந்தாலே மேலே தான். ரைட். இதுல உங்களுக்கு தெரியும் மின்னெதிர் தன்மை வரிசை தெரியும் அல்ல? ஆக்சிஜன், அப்புறம் புளோரின் வராது. இல்ல குளோரின், நைட்ரஜன். இது மூணே மறந்துடாதீங்க. சோ கார்பனைல் தொகுதியோட ஆக்சிஜன் இருக்கிற தொகுதிகள் மேலே இருக்கும். என்ன? சோ 2 தொழிற்படு கூட்டங்களுக்கு ஆக்சிஜன் மேலே இருக்குது. சோ COOH அதுல முதலாவது. ரைட். ஆகவே இரண்டாவது சி என்ன அவருக்குள்ள பெயரை போட்டுக்கிறோம். என்ன? ஒயிக். ஒயிக் இடைவெளி விட்ட இடைவெளி விடாமையா? இடைவெளி விட்டு அசிட். எல்லாம் மறந்துட கூடாது. கடைசி ஒரு தடவை. ரைட். இந்த கடைசி ஒரு தடவைன்னு சொல்ல முடியாது. ஃபைனல் செமினார் ஆரம்பிக்குது. அதில் சொல்லத்தானே வேணாம். ஆனா ஒண்ணு
ஆனா ஒண்ணு, ஐயுபிஎஸ்சி பேர் தெரியாம நீங்க எக்ஸாமுக்கு போறதுங்கிறது 5வது கேள்வி இல்லைன்னு அர்த்தம், தற்கொலைக்கு சமன்னு அர்த்தம். சாவுன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு போற மாதிரி தான். விளங்குதா? எனவே கிட்டத்தட்ட இது கட்டாயம் என்ன வரும், மரணம் மாதிரி. விளங்குதா? கட்டாயம் என்ன வரக்கூடிய ஒன்று. ரைட். ஆகவே யாராவது விட்டுட்டு போனீங்கன்னா அவ்வளவுதான். சரிதானே? இனி பேப்பரை எப்பயாவது மாத்த நினைச்சா அதெல்லாம் இல்லாம ஆக்குவான். இது அப்படின்னா என்ன, 5வது கலையில் இது இல்லையா, 4வது கலையில் இருந்து 5வது கலைக்கு மாத்திக்கிறாங்க புது சிலபஸ்ல வித்தியாசம். சரியா? மற்றபடி என்ன இது வந்துட்டு தான் இங்க தொடர்ச்சியா. ரைட். ஓகே. அடுத்தது யாரு? அடுத்தது COOR. என்ன பேர் என்ன? OA. என்ன எங்களுக்கு O தான் பிரச்சனை. நிறைய O வந்தா என்ன நிமோனிக்கே நல்லா ஆகியாது. ஓண்டா அவ எங்களுக்கு இதையும் யோசிச்சு சொல்லணும். அடுத்த O யார் இருக்கிறதுன்னா O நிக்குது, O நிக்குது, OA எழுதிட்டோம். O நிக்குது, O நிக்குது. அடுத்தது ஆயில் குளோரைடு. 3 O என்ன? அப்ப அடுத்த குளோரைடு என்ன இருக்குது? அப்ப ஆயில் குளோரைடு அதான் இங்க என்ன? COCl. அப்ப இந்த O வந்து நிச்சயமா ஆயில் குளோரைடு. ஆயில் OYL. அங்க வச்சு ஸ்பெல்லிங் பிரச்சனையா? OIL போட்டு MCQ வைக்கிறதா பரவாயில்லை, OIL தான் போடுவான். நாம எழுதுறதுனா OIL எல்லாம் என்ன போடுவோம். ரைட். ஆயில் குளோரைடு இடைவெளி விட்டு எழுதணுமா, இடைவெளி விடாம எழுதணுமா? இடைவெளி விட்டு எழுதணுமா, இடைவெளி விடாம எழுதணுமா? இடைவெளி விட்டு எழுதணும். அங்க வச்சு அந்த டவுட் வந்ததோ எப்படி இருக்கும்? விளங்குதா? எப்படி இருக்கும்? ஒழுங்கா படிச்சுட்டு போகணும், அரைக்குறையா படிச்சுட்டு போற இல்ல. நடந்திருக்குது. அங்க வச்சு இருந்து இடைவெளி விட்டு வருமா விடாத வருமா? 2 ஆன்சர் இருக்கும். விட்டு ஒரு ஆன்சர் இருக்கும், விடாத ஒரு ஆன்சர் இருக்கும். எப்படி இருக்கும்? தெளிவா படிச்சுட்டு போகணும். விளங்குதா? ரைட். 2 ஆன்சர் கடைசியா 50-50 வந்து நிக்கும். நிக்கிற நேரம் டவுட் வந்தது, அவ்வளவுதான், குழம்பிரும். ஏன்னா ஆகவே டவுட் இல்லாம படிச்சுட்டு போகணும். நான் சொல்ற விடயங்களை டவுட் இல்லாம கேட்டு இப்படித்தான், ஏன்னா இதுல இடைவெளி விடக்கூடாது, இடைவெளி விடணும், இப்படி என்ன தெரிஞ்சுக்கணும். இப்ப சொல்லுங்க, இடைவெளி விடணுமா விடக்கூடாதா? விடணும். விளங்குதா? இடைவெளி விடணும். ஆயில் குளோரைட். ரைட். ஆயில் குளோரைட். அடுத்தது வேற யாரு? CONH2O. ஏல 2 பேர் தான் இருக்குது. ஏல 3 பேர் தான். அமைன் ஐ. சோ 2 பேர்ல உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை எங்களுக்கு. ஏன்னு சொன்னா மின்னெதிர்த்தன்மை மூலகம் மேல வைக்கும். கார்பன் அடுத்தது வரும். கார்பன் உள்ளது, கார்பன் தொகுதி மட்டும். கார்பன் தொகுதி இல்ல, அது கீழ வரும். அது லேஸ். சோ ஏலனா குழப்பம் இல்லை. எனவே இவர் அமைட். கார்பனை தொகுதி மின்னெதிர்த்தன்மை மூலமும் இருக்குது. அடுத்த இடத்துல இருக்கக்கூடியது நைட்ரசன். ரைட். அடுத்தது என்ன? ஒரே வார்த்தை நைட்ரைல். C triple bonded. அடுத்தது என்ன? அமைன். சாரி, L. கொஞ்சம் மனசு அல் என்ன? COOH. COOH போட்டுக்கொள்ளு கடைசியில. அல். அடுத்தது ஓன், கீட்டோன். COR. என்ன? COR. ரைட். அடுத்தது ஓல். OH. என்ன? OH. கொஞ்சம் கீழே போடுவோம். இந்த ஒன்னோட ஓல் இருக்கு. ரைட். அப்ப என்ன? இவர் யாரு? ஓல். OH. சரி. இதுல என்ன? அமைன். என்ன? NH2. அமைன்.
அமைன். இதுக்கு ஐனுக்கு INE வரும், ஈனுக்கு ENE வரும். சரிதானே? அப்ப C triple bond C தொழிற்படு கூட்டமா வந்தா இது என்ன இதாகும். சோ C double bond C தொழிற்படு கூட்டமா வந்தா இது வரும். சரிதானே? ரைட். இது தொழிற்படு கூட்டமா வராட்டினா. இது தொழிற்படு கூட்டமா வராட்டி. அந்த கதையை நீங்க யாரு அமைட் வர காட்டி இருக்க கூடாது. அவன் வந்தா நம்ம வந்துட்டான். வந்தா தொழிற்படு கூட்டமா யார் அமைட் வர 1 2 3 4 பேர், முதல் 4 பேர் எங்கட சிலபஸ் படி வந்தா ராஜாவா தான் வருவீங்க, இல்லாவிட்டால் வர மாட்டீங்க. விளங்குதா? அவங்க 4 பேரும் வந்த மேல தான் இணையும் கூட்டம்ன்ற கதை கிடையாது. ரைட்? எங்கட சிலபஸ்க்குள்ள அவ்வளவு நல்லா கவனிக்கணும். விளங்குதா? அங்க இருந்து இருக்கிறாங்க ஆட்கள் என்ன அது தொழிற்படு கூட்டமா கார்போக்சிலிக் அமிலத்தை வச்சு COOH2 இணையும் கூட்டமா வச்சு பேரிடு படிக்கிறார்கள். படிக்கணும், எங்களுக்கு தேவையில்லை. விளங்குதா? எங்களுக்கு தேவையில்லை. இப்ப நான் சொல்றது பொய் கதையா இருந்தாலும் எங்களோட சிலபஸ் சரி, உண்மை கதை. எங்களோட சிலபஸுக்கு என்ன உண்மை கதை. ஏன்னா அவன் 4 பேரும் எங்களோட சிலபஸுக்கு என்ன தொழிற்படு கூட்டமா தான் வருவாங்க. தொழிற்படு கூட்டமா தான் என்ன வருவாங்க. ஏனைய சிலபஸ்ல என்ன கிடையாது, ஏனைய பேரிடுகள். ரைட்? ஏ லெவலுக்கு தேவையில்லாதவங்களே எங்களுக்கு என்ன தேவையில்லை, அவ்வளவுதான். சரியா? அடுத்தது ரைட், நைட்ரைல்ல இருந்தா தோங்குது. சரிதானே? அப்ப CN என்ன வரும்? இணையம் கூட்டமா வந்தா ஒரு சயனோன்னு வரும். என்ன இணையம் கூட்டமா வந்தா சயனோன்னு வரும். மற்ற இணையம் கூட்டங்கள் நிறைய இருக்குது, இவங்கள இணையம் கூட்டத்தை கலைக்கிறேன். ஆல்டிகைட், ஆல்டிகைட் ஃபோமைல் எல்ல முடியுது, ஃபோமைல் எல்ல முடியுது. நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி கொடுங்க. ஃபோமைல் என்னோட ஸ்டூடண்ட்ஸ் அப்படிதான் ஞாபகப்படுத்தணும். கீட்டோன் ஓன் ஆக்சோ ஓ ஓ ஓல தோங்குது, ஓல தோங்குது ஆக்சோ. ஓல் ஹைட்ராக்சி, ஹைட்ராக்சி. அமைன், அமைனோ, அமைனோ சிங்கிள் எம். இதெல்லாம் டபுள் எம். இன்ஆர்கானிக்ல, இன்ஆர்கானிக்ல அமைனுக்கு டபுள் எம். அங்க ஹெக்ஸாமைன், அதுல இது அமைனோ சிங்கிள் எம். குழம்புறது இல்ல. இதுல ஒரு நாள் போட்டது இல்ல அவன். இதுல டபுள் அம்மைனோன்னு போட்டது இல்ல. வேணா நீங்க அது அம்மைன்னே ஞாபகம் வச்சு கொடுங்க. இது அம்மைனோ, அது அம்மைனோ, அம்மைன். பரவாயில்லை, எனக்கு சரிதான் வேணும். ஏன்னா இதான் முக்கியம், ப்ரொனன்சியேஷன் முக்கியம். இல்லையே அம்மைன், அது அம்மைன். இது அமைனோ, ஏன்னா இது அமைனோ ஒரே தான். ரைட்? அமைனோ. ஐன் என்ன ஈ போடக்கூடாது. நிறைய பேர் வாழ்க்கையே மாறிக்குது ஈயால. ஐன் விளங்குதா? ஈ போடக்கூடாது. ஏன் ஈ போடக்கூடாது? இதுல ஈ போட்டு முடிக்கணும். இங்க இடையில வரனால ஈ என்ன போடுறது இல்லை, ஏன் தான் போடணும். ரைட்? இதுகள்ல சொல்ற விஷயங்கள், தெளிவாக சொல்ற விஷயங்கள் தெளிவா தெரிஞ்சு கொள்ளணும், டவுட் இல்லாம. டவுட் வந்ததுன்னு சொன்னால் ஃபைனல் எக்ஸாம்ல போயிட்டு ஞாபகம் வரக்கூடாது. விளங்குதா? கவனமாக இருப்போம். எக்ஸாம் கதையில கொஞ்சம் எடுத்துட்டு வர ஞானம் அதே போடக்கூடாது. ரைட்? சரியா? கவனமாக இருப்போம். சரி, எனவே இப்ப இதுல இந்த பேரிட்ல பார்ப்போம். இந்த பேரிட்ல ரைட், இந்த பேரிட்டை இப்ப நாம பார்ப்போம். இதுல உங்களுக்கு தெரியும் யாரு தொழிற்படு கூட்டம்னு சொல்லி. நம்பர் 1 அமைன், அமைட் COOH2. சரி, சோ என்ன இவரது சங்கிலியை பாத்தீங்கன்னா இப்படிதான் அந்த சங்கிலி போகுது. சங்கிலிங்க போவாது. CH2OH ஒன்றும் இல்லை. OH இணைக்கிற கார்பன் இணைக்கப்படும் கட்டாயம். ரைட்? அப்ப எங்களுக்கு இருக்கக்கூடிய இணையும் கூட்டங்கள் NH2 ஒரு இணையும் கூட்டம், COH ஒரு இணையும் கூட்டம், OH ஒரு இணையும் கூட்டம். சரியா? NH2 க்கு என்ன பேர்? அமைனோன்னு பேர். இணையும் கூட்டமா வந்தா அமைனோ. இவருக்கு என்ன பெயர்? ஃபோமைல். என்ன வெட்டுப்பட்டா இப்படி பேசிட்டா ஆக்சோ வந்தீங்க, வெட்டுப்படையில சங்கிலியில. வெட்டுப்படாததால என்ன ஃபோமைல் வரும். ஃபோமைல் வரும். ஃபோமைல் வரும். இங்க ஹைட்ராக்சின் வரும். ஹைட்ராக்சின், ஹைட்ராக்சின் வரும். ரைட்?
இப்ப 1 2 3 4 5 கார்பன் இருக்குது. ரைட். பென்ட் அதுல நம்பர் கொடுக்கணும். இங்க தான் நம்பர் 1 வரும். 1 2 3 4 5 5 6 5 தான் பென்ட். அதுல பாத்தீங்கன்னா 3க்கும் 4க்கும் இடையில என்ன இருக்குது? ஈன் இருக்குது. பென்ட் 2 ஈன், பென்ட் 2 ஈன். நான் பிறகு இதில் ஈன் போடக்கூடாது. பென்ட் 2 ஈன் amide. பென்ட் 1 2 3 பென்ட் 3 ஈன் amide. இதுதான் என்ன? பென்ட் 3 ஈன் amide. இதுதான் எங்கட என்ன இறுதியான பேரு. இப்ப ஆரம்ப பேருகளை முன்னுக்கு போட்டுக்கணும். இணையம் கூட்டாங்க. அப்ப இதுதான் உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும். என்ன? A B C D E F G H. F க்கு போறோம் H க்குறது தெரியாம நீங்க போனீங்கன்னு சொன்னால், ஆங்கில அறிவு இல்லாம போனீங்கன்னு சொன்னால் விளங்குதா? ரைட். உங்களுக்கு என்ன எந்த பிரயோஜனமும் கிடையாது. சரியா தெரிஞ்சிட்டு போ. சோ அந்த ஆங்கிலம் தெரியாமல் போனால் உங்களுக்கு வைத்தியராகிறதுக்கு ஒரு சின்ன தடை ஒண்ணு இருக்குது. என்ன? நீங்க முன்னுக்கு பின்னுக்கு மாத்தி போட்டுருவீங்க. E F G H. அப்ப F முன்னுக்கு போடணும். அதுக்கு முன்னுக்கு A போடணும். ஏன்னா அப்ப 2 amino. ரைட். நான் போட போறேன் என்ன? 2 amino. ரைட் போட்டாச்சு. கோடு. இப்ப EFGH 4 மைல் 4 மைல் ரைட் போடுறேன். ஸ்மார்ட். ஓ என்ன தெரியுங்க? இங்க வந்து ஏதோ நீங்க வந்து ஸ்மார்ட் போர்டு அதனால எப்பவுமே ஸ்மார்ட். 4 மைல் பென் 2 amino 4 மைல். இப்போ என்ன? 5 hydroxy 5 hydroxy 5 hydroxy pen 2 enamide. இதான் பேர் என்ன? இந்த தெரியுதாவா? pen 3 அதுதான் கீழ இருந்தது. pen 3 enamide என்ன? pen 3 enamide. ரைட். எனவே 2 amino 4 amide 5 hydroxy pen 3 enamide வரும் என்ன? சரியா? ஸ்மார்ட் போர்ட்ல இடையில ஒன்று தள்ளி. சரி. எனவே ஆன்சர் எத்தனாவது? ஆன்சர் 5வது ஆன்சர் என்ன? பொருத்தமானது. ரைட். 5வது ஆன்சர் பொருத்தமானது. 3வது. பெராக்சி டைசல்ஃபேட் H2O2- அணைனின் வன்பூட்டு கட்டமைப்பு தரப்பட்டுள்ளது. இங்கு சல்பர் ஒட்சியேற்றேன். H2O2- உங்களுக்கு தெரியும் சல்பர் மீது ஏற்றம் வரக்கூடாது. சரியா? இயல்பான அளவு இரட்டை பிணைப்புகள் போட்டுக்கொள்ளுங்க 6 வார மாதிரி. அடுத்தது என்ன? ஆக்ஸிஜன் மீது மைனஸ் வரும். சோ நான் ஒரு கட்டமைப்பு தான் சரியா இருக்கும். டபுள் பாண்ட் ஆக்ஸிஜன் மீது மைனஸ் வர மாதிரி இங்க ஒரு மைனஸ், இங்க ஆக்ஸிஜன், இங்க ஆக்ஸிஜன், இங்க இவன் அதே மாதிரி இருக்கும். ரைட். இந்த கட்டமைப்பு ஓகே. நான் 6 பிணைப்பு வந்து ஆக்ஸிஜன் 2 மீது என்ன மைனஸ் வந்துச்சு. ரைட். இப்ப சல்பரின் ஒட்சியேற்றேன் பாருங்க. எல்லாமே ஆக்ஸிஜன் சுற்று மின்னெதிர்த்தன்மை என்ன கூடினால் என்ன? எல்லா சல்பருமே என்ன மின்னெதிர்த்தன்மை கூடினால். எனவே ஆக்ஸிஜன் எல்லாமே சல்பர் சுத்தி இருக்குது. எனவே எல்லாமே ஒரு பிணைப்பு ஒரு பிளஸ் கொடுக்கும். பிணைப்பு எண்ணி போட்டா என்ன? ஒட்சியேற்றன் வந்துரும். யாரையும் கூப்பிட்டு கேட்டா சொல்லுவாங்க என்ன? ஸ்காலர்ஷிப் ரிலேட்டட் இந்த கோட் எல்லாம் என்னன்னு சொன்னா என்ன? 1 2 3 4 5 6 கோடி இருக்குதான்னு சொல்லுவோம். விளங்குதா? என்ன? ரைட். பிளஸ் 6 அதுவும் அதே தான். 1 2 3 4 5 6 பிளஸ் 6 என்ன? பிளஸ் 6 சரிதானே? ரைட்.
ஓகே, ஆன்சர் எத்தனாவது? நான்காவது ஆன்சர் என்ன பொருத்தமானது? குவாண்டம் நம்பர் தம்பி கட்டாயம் தெரிஞ்சிட்டு போக வேண்டிய ஒன்று. குவாண்டம் நம்பர்ஸ் பத்தி எல்லாமே சுருக்கமாக ஒரு சின்ன மீட்டர் ஒன்று போட்டுக்கொள்றேன். சரியா? குவாண்டம் நம்பர்ல மொத்தம் 4 தான் இருக்குது. NL ML MS. ரைட்? NL ML MS. NL ML MS. சரியா? ரைட். சரியான ஈஸி இது. N equals to 1 டா என்னது குறிக்குது? முதலாவது பிரதான சக்தி மட்டத்தை குறிக்குது. எனவே என்னங்கிறது பிரதான சக்தி மட்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு என்ன எலக்ட்ரான் பிரதான சக்தி மட்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு குவாண்டம் நம்பர். சக்தி சக்தி என்ன? ரைட். அப்படினால உங்களுக்கு சிம்பிளா சொல்ல முடியும். n = 5ங்கிறது என்ன? ஐந்தாவது பிரதான சக்தி மட்டம்ங்கிறத எல்லாராலையும் என்ன சிம்பிளா சொல்ல முடியும். ஒரு எண்ணால ஒரு பிரதான சக்தி மட்டத்தை குறிக்க முடியும். L ங்கிறது உபசக்தி மட்டத்தை குறிக்கக்கூடியது. திசைவில் சக்தி சொட்டன் என்ற அது பேர் உப சக்தி மட்டத்தை குறிக்கக்கூடியது. எனவே எல்லாம் தெரியும் 4 உபசக்தி மட்டம் தான் இருக்குது. SPDF SPDF னு சொல்லி 4 உபசக்தி மட்டம் இருக்கிறதால L க்கும் 4 பெருமானங்கள் தான் இருக்குது. 0 1 2 3 னு சொல்றோம். நாங்க 1ல தொடங்காம 0ல தொடங்கினது காரணம் என்னன்னா முதலாவது பிரதான சக்தி மட்டத்துல நம்பரை விட 1s தான் குறிக்குது. 1,0 என்றது 1s குறிக்குது. 1s குறிக்குது. எனவே முதலாவது 1ங்கிற நம்பரோட இது கட்டாயம் சமனாகவோ கூடவாகவோ இருக்க கூடாதுங்கிற அந்த கொள்கையை நீக்குது. 1வது குறைவாக இருக்கணும் இருக்கிறதால ஒவ்வொன்றும் உருவாகுற இடத்துல என்ன முதலாவது சக்தி மட்டத்துல பிறக்கக்கூடிய s ஆர்பிட்டலுக்கு நாங்க 0 னு போட்டோம். இரண்டாவது சக்தி மட்டத்துல பிறக்கக்கூடிய p ஆர்பிட்டலுக்கு என்ன 1 னு போட்டோம். மூன்றாவது சக்தி மட்டத்துல பிறக்கக்கூடிய d க்கு என்ன 2 னு போட்டோம். நாலாவது சக்தி மட்டத்துல பிறக்கக்கூடிய f க்கு என்ன 3 னு போட்டோம். சோ இத வச்சு போட்டோம். என்ன வச்சு தான் l க்கு நம்பர் போட்டோம். ஆனா l ங்கிறது மாறாது. எப்பவுமே எந்த சக்தி மட்டத்தோட வந்தாலும் அதுதான் என்ன பெருமான். உதாரணமாக ரைட் n = 7 l = 0 னு சொன்னால் என்ன குறிக்குது? 7s குறிக்குது. n = 5 l = 1 னு சொன்னால் என்ன குறிக்குது? 5p குறிக்குது. n = 6 l = 2 னு போட்டா என்ன குறிக்குது? 6d குறிக்குது. n = 4 L = 3 ங்கிறது குறிக்குது 4f குறிக்குது. சரியா? n = 3 L = 3 ங்கிறது குறிக்குது. அப்படி ஒண்ணே கிடையாது. ரைட்? 4 ல 3 ல f இல்ல. 3 ல f இல்ல. a லெவல்ல மட்டும் தான் வரலாம். ஏனா இங்க வர இயலாது. ரைட்? ஏனா ஓகே. அடுத்து வேற ஏதோ கசிய கூடிய ஜோக் இல்ல. a லெவல்ல இருக்கு. சரிங்களா? ரைட். அப்ப அடுத்து MS என்கிறது ML ங்கிறது L ஓட தொடர்புடையது. பேர்லயே L 0 இருந்தால் 0 என்ற ஆர்பிட்டலை குறிக்குது. ஆர்பிட்டல் S ங்கிற உபசக்தி மட்டத்துல ஒரே ஒரு ஆர்பிட்டல் தான் இருக்குது. S ங்கிற உபசக்தி மட்டத்துல ஒரே ஒரு ஆர்பிட்டல் தான் இருக்குது. ஏனா அதுக்கு 0 னு பேர். விளங்குதா? p உபசக்தி மட்டத்துல எத்தனை ஆர்பிட்டல் இருக்குது? L = 1ங்கிறது p உபசக்தி மட்டம். என்ன இதுல எத்தனை ஆர்பிட்டல் இருக்குது? 3 ஆர்பிட்டல் இருக்குது. சோ -l to +l ஆர்பிட்டல்ங்கிறது -l to +l. சோ -1 0 +1 ஆக இருக்கும். விளங்குதா? அடுத்து L = 2 என்ன வரும்? -2 -1 0 +1 +2 என்ன? ரைட். L = 3 என்ன வரும்? -3 -2 -1 0 +1 +2 +3. ரைட் ஏழு ஆர்பிட்டல் இருக்கு. சரி ஈஸி. MS ங்கிறது ஸ்பீட். ஒன்னு வலஞ்சுழியாக கறங்கலாம் அல்லது இடஞ்சுழியாக கறங்கலாம். ரைட். MS ங்கிறதுல
பிளஸ் ஹாஃப் இருக்கு, மைனஸ் ஹாஃப் இருக்கு. பிளஸ் ஹாஃப் இருக்கு, மைனஸ் ஹாஃப் இருக்கு. ரைட். இப்போ இத சொல்றாங்க நடுநிலை வாயுவான் ஒன்றில் இருந்து இலகுவில் அகற்றப்படக்கூடிய இலத்திரனை குறிக்கும் குவாண்டம் எண். நிச்சயமா இலத்திரன் சொன்னா 4 சக்தி சொட்டென்னாலையும் குறிக்கணும் ஒரு இலத்திரனை குறிக்கிறதுக்கு. NL ML MS என்றால் என்னால மட்டும் குறிச்சா அது ஒரு பிரதான சக்தி மட்டம். என்னால மட்டும் குறிச்சா அது ஒரு பிரதான சக்தி மட்டம். N, L குறிச்சால் அது ஒரு உப சக்தி மட்டம். N, L, ML குறிச்சா அது ஒரு orbital. அது ஒரு orbital. N, L, ML, MS குறிச்சா அது என்ன ஒரு இலத்திரன். ஒரு இலத்திரன். ஒரு இலத்திரன். சோ இதுதான் என்ன உங்களுக்கு. அப்ப ஒரு இலத்திரனை குறிக்கிறதுக்கு 4 சக்தி சொட்டெண்ணையும் என்ன பயன்படுத்துவோம், அல்லது 4 சக்தி சொட்டெண்ணை குறிச்சு அது எப்பொழுதும் ஒரு இலத்திரனை குறிக்கும். இது ஒரு ஆள் சொன்ன கொள்கை. யாரு யார் சொன்ன கொள்கை? பவுலியின் தவிர்க்கை விதியில ஒன்று. பவுலியின் தவிர்க்கை விதியில ஒன்று. இந்த முறை என்ன விதிகளை தந்து கேட்கலாம் ஃபர்ஸ்ட் क्वेश्चनல. சில வேளை இந்த மாதிரி தான் ஒன்று சொன்னது ஒருக்குள்ள போட்டு இருந்தது ஒரு ஸ்ட்ரக்சர்ல. இந்த முறை கட்ரைன்கள் அந்த ஸ்ட்ரக்சர் பேப்பர்ல சொல்றேன். ஸ்ட்ரக்சர் இதுல 2020 ஸ்ட்ரக்சர் செமினார்ல சொல்றேன். எம்சிக்குள்ள எழுதியே சொல்றேன். 2020ல கேட்கலாம். என்ன கட்ரைன்கள் அணையன்களை கலந்து இன்னும் கேட்டது இல்ல. இது இந்த அயன் சேர்வைகள் கட்ரைன்கள் அணையன்களை கலந்து கேட்டது இல்லை. இந்த மாதிரி கட்ரைன்களே அணையன்களையும் கலந்து கேட்கலாம்னு சொல்லி உதாரணம் என்ன செய்து விட்டு சொன்னோம். அதே மாதிரியே நான் வந்துருது. ரைட். இனி அந்த அளவுக்கு அதை பார்த்து செய்யறா கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தால் தானே என்ன விளங்கும். அதுல அருமை. இல்லாட்டி அந்த கேள்வியில இதாதிக்கணும். அந்த கேள்வி எடுத்து பார்த்திக்கணும். சொன்னது வந்திக்குதா 2020 வரணும் எழுதினாதே வந்திக்குதான் டெஸ்ட் பண்ணிக்கணும். விளங்குதா? அந்த கேர்ள் டெஸ்ட் பண்ணி போட்டிருந்தது. செக் பண்ணிக்குது. ஏன்னா செக் பண்ணி எனக்கு அனுப்பிச்சுது. நீங்க இதை இப்படி சொல்றீங்க எனக்கு மறந்து முடியுது. ரைட். செக் பண்ணி என்ன அனுப்பியிருந்து நீங்கள் அனுப்பிங்களா யாராவது? என்ன செய்ய நீங்க செக் பண்றதுக்காக ரைட். அப்படியே உங்களுக்கு அந்த வரும் நம்பிக்கை என்ன சொன்னா வரும். அதை செக் பண்ணலாம் தேவையில்லை. வந்திக்கான் அந்த நம்பிக்கையில செக் பண்ணலையோ தெரியாது. நீங்க செக் பண்ணி பார்க்கணும் எப்படியா வந்திக்குதா இல்லையான்னு சொல்லி. சரி. அதுக்கு பொருவாவது ஓடுது. ஒரு பாராட்டு பாராட்டுறதுக்கு மனசு வராது. ஏன்னா பாராட்டுக்களை கொடுக்க எந்த லெவல்லையான பிள்ளைகள் பாராட்டுங்கிறது ஒரு மனசை ஊக்கப்படுத்துற ஒரு விஷயம் தான். எந்த லெவல்லையா இருந்தாலும் அது எந்த லெவல்லையா இருந்தாலும் ஊக்கம்ங்கிறது ஒரு சின்ன விஷயம் இல்லை. விளங்குதா? ஊக்கம் என்கிற சின்ன விஷயம் இல்லை. நான் இருந்தாலும் உங்களை பாராட்டுறேன், நீங்களா இருந்தாலும் எங்களை பாராட்டுறேன். உண்மையா இருந்தா பாராட்டணும். உண்மையா இருந்தாலும் என்ன அப்படி நடக்குதுன்னா என்ன பாராட்டணும். ஊக்கம். ரைட். சரியா? ஆனா நிறைய பேர் அதை செலுத்துறது இல்லை. ஆனா விமர்சனங்கள் மட்டும் என்ன தாராளமாக கதைக்கிறது. விமர்சனங்கள் மட்டும் என்ன தாராளமாக கதைக்கிறது. ரைட். பாப்போம் என்ன நாங்க எங்களையே பாராட்டில வேண்டியதான். ரைட். அப்ப இந்த இடத்துல என்ன அந்த மாதிரி தான் சில விஷயங்கள் சொல்ற நேரம் என்ன வரலாம்னு சொல்ல இல்ல வரலாம்னு சொல்றது வந்துடும். என்றால் அதை எப்படி சொல்றதுண்டா வரலாம்னு சொல்லி அவ்வளவு காலம் அந்த கேள்வியில போக்க வச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா வரலாம்னு சொல்லி விஞ்ஞானிகள் பேருக்கு எடுக்கலாம் தான். முதலாவது கேள்வியில நியூட்ரனை கண்டுபிடித்தது யார், இலத்திரனை கண்டுபிடித்தது யார், புரோத்திரனை கண்டுபிடித்தது யாருன்னு சொல்லி என்ன ஒரு ஜாதி கேள்விகள் வந்துக்கிட்டே இருந்தது. உதாரணமா சொல்ல நியூட்ரனை கண்டுபிடித்தது யாருன்னு வந்தது. அதுக்கப்புறம் இலத்திரனை கண்டுபிடித்தது யாருன்னு கேட்டா ரொம்ப முக்கிய ஆயிக்குன்னு சொல்லி என்ன நியூட்ரனை கண்டுபிடித்தது யாரே மொக்க கொஸ்டின் தான். என்ன ஏன் மொக்கன்னு சொன்னா 1 யூனிட் 1 ஒரு வருஷமா படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. பிள்ளைகள் உங்களுக்கு தெரியாது. யூனிட் 1 ஒரு வருஷமா படிக்கிற பிள்ளைகள் ஒருத்தன் 20 அந்த புதிய பேச்சுக்கு மாதிரி வந்தீங்க. என்னதை படிச்சு முடிச்சுக்கிறான் கேட்க யூனிட் 1 படிச்சுக்கிறான். அவ்வளவு காலம் ஒரு டீச்சர் என்ன யூனிட் 1 படிச்சுக்கிறாங்க. கடைசி அவ்வளவு ஒரு வருஷம் யூனிட் 1 படிச்சுட்டு வருவது கேள்வி நியூட்ரனை கண்டுபிடித்தது யாருந்தா எப்படி இருக்கும்? அவங்க யூனிட் 1ல இதெல்லாம் படிச்சுக்கிறாங்க. இல்லாத பரிசோதனை எல்லாம் எழுதி படிச்சுக்கிறது. படம் எல்லாம் கேள்வி இது எண்ணெய் துளி பரிசோதனையில என்ன தூள உழுவுது, எம்ஜி தாக்குது, வீடு பக்கம் என்ன மின்னியக்க விசை அது தாக்குது, 6 முடுகள்ல இயங்குது, என்ன இப்படி எல்லாம் என்ன படிச்சுக்கிறான். ரைட். சரி. இல்லாத பரிசோதனை ஈன் கிளம்பிக்கிறது எப்படி துணிகிறது இதெல்லாம் படிச்சுக்கிறான். ஸோ சிலபஸ் இல்லாத பரிசோதனை எல்லாம் என்ன படிச்சு அந்த காலத்துல என்ன எங்கிட்ட படிக்கிற அந்த சிலபஸ்ல இருக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் விஷயம் இதெல்லாம் போதாதுன்னு சொல்லி என்ன விமர்சிச்சு கடைசியில
என்ன நடந்தது? கேள்வியை கேட்டா ஃபைனல்ல கேள்வி அதுக்கப்புறம் ஒரு வருஷம் அதை படிச்சா பின்னுக்குள்ள ஒரு செக்ஷன் படிக்க டைம் கிடைக்காது. அதெல்லாம் படம் ஒன்று ஓடுறேன். பிசிக்கல்லாம் என்ன ஒரு நாளைக்கு ஒன்று படிச்சுட்டு ஓடுறேன். ரைட், அதெல்லாம் பயிற்சி செய்ய டைம் இல்லை. ஆர்கானிக்ல பயிற்சி செய்ய டைம் இல்லை. எல்லாம் கடைசி நேரத்துல முக்கியமான 25 மார்க்ஸ் மெகா மார்க்ஸ் தரது. அதுக்கப்புறம் என்ன நடு ரோட்ல நிக்கிறேன், ரிசல்ட்ஸ் வர விட்டு. இதான் நடக்கிறது நிறைய பேர் வாழ்க்கை. சார் உண்மை விளங்குறது ரிசல்ட்ஸ் வந்து விளங்கிடும் உண்மை எல்லாம். அதுக்கப்புறம் நிலைக்கல தொடர்ச்சியா ஃபீல்ல நிலைக்கல. அது உண்மை ரிசல்ட்ஸ் வராடி என்ன ஒரு 2 வருஷத்துக்கு ஏமாத்தலாம். தொடர்ந்து 10-15 வருஷம் எல்லாம் என்ன ஒரே இடத்துல படிப்பிக்கலாம். ஒரே இடத்துல படிப்பிக்கலாம், ஒரே ஊர்ல படிப்பிக்கலாம். ஏமாத்திக்கிட்டே அது ஒரு ஊரா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க. விளங்குதா? ரைட், பாப்போம் என்ன நடக்க போகுது. அப்ப NL MLMS இதுல நாளையும் வரலாம். யார் சொன்னதுன்னு சொல்லி கேட்டா பவுலின்னு சொல்லணும். உங்களுக்கு தெரியும் என்றால் 2014 நியூட்ரனை கண்டுபிடித்தது யார்? 2015 பிளம் புடிங் வடிவத்தை கூறியவர் யார்? 2014 வருவது பிளம் புடிங் வடிவத்தை பிள்ளையாக்கியவர் யார்? அதுக்கு பிறகுதான் என்ன கொஞ்சம் டெவலப் ஆகி கொஸ்டின் என்ன போட்டோன்களை பத்தி, அடுத்தது என்ன அலை நீளங்களை பத்தி அந்த கட்டத்துக்கு பேசிக்குது. சோ இலத்திர நிலை அமைப்போட சம்பந்தப்பட்ட கொள்கைகளை சொன்னாக்கள் பேர் விஞ்ஞானிகள பேர்கள் என்ன வரையில்லைங்க. சோ பவுலி இருக்கிறது, ஹன்ஸ் இருக்கிறது, என்ன பவுலின் விதி குண்டின் விதின்னு வரும். அதுல அப்படிதான் வரும். சரி, அதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும். ஹன்ஸ் ரூல் என்ன. ரைட், அடுத்தது யாரு? அவுபாக் அது உண்மையா விஞ்ஞானி கிடையாது. இந்த மாதிரி என்ன அந்த விதிகளை பத்தி என்ன சில இதுல வரும். சோ தெரிஞ்சிருக்கும், மிக்ஸ் பண்ணி வரலாம் என்ன. சரி, அப்ப சொல்ல முடியாது முதலாளிகளை விஞ்ஞானிகள பெயர்கள் தான் வருவதுன்னு சொன்னா இந்த மாதிரி என்ன அடுத்த கட்டத்துக்கு என்ன போகலாம். ரைட், இப்ப சொல்லுங்க. நடுநிலை வாயன் ஒன்று இலவில் ஆற்றப்படக்கூடிய இலத்திரனை குறிக்கும் குவாண்டமின் தொடையை தெரியுங்க. ரைட், அப்ப இலகுபுல இலத்திரன் ஆற்றோம்னு சொன்னா அதுவும் என்ன முதலாம் அயனாக்க சக்தி தான் என்ன முதலாவது ஆற்ற இலத்திரன். சோ முதலாம் அயனாக்க சக்தி குறைஞ்சது எந்த கூட்டம்? முதலாம் அயனாக்க சக்தி குறைஞ்சது ஒரு எந்த क्वेश्चन சொன்னா சாண்ட்விச் क्वेश्चन சொல்றது. நான் இது என்ன क्वेश्चन? சாண்ட்விச் क्वेश्चन. ஏன் குவாண்டம் என்னோட அயனாக்க சக்தியை சாண்ட்விச் பண்ணிக்கிறான் क्वेश्चन. ரெண்டு தியரியே சாண்ட்விச் பண்ணி என்ன क्वेश्चन கேட்டிக்கிறான். வெரி ரேர் சாண்ட்விச் क्वेश्चंस கேக்குறது. வெரி ரேர். ரெண்டு தியரியே ஒண்ணா இணைக்கிறது வந்து என்ன இந்த எங்கட பேப்பர்ல வெரி ரேர். குவாண்டம் நம்பர்னா குவாண்டம் நம்பரே தான் ஆயிக்கும், அயனாக்க சக்தினா அயனாக்க சக்தி வேற ஆயிக்கும். இந்த மாதிரி சாண்ட்விச் क्वेश्चन கேக்குறது என்ன வெரி ரேர். ஆனா மாடல் क्वेश्चनல பர்கர் क्वेश्चनலாம் ஆயிக்குது. பலதட்டு பேக்கர் क्वेश्चन வரும். ஊனே என்ன அதான் மாடல் क्वेश्चन. அதாவது மாடல் பேப்பர்ல வர மார்க்ஸ் ஒரு நாள் நம்பிராதீங்க. அதுல உங்க மார்க்ஸ் விளங்குதா? பாஸ் பேப்பர்ல 50 MCQ திரும்ப செய்யுங்க, உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் வரும். அதுதான் மார்க்ஸ். நீங்க இருக்கிறீங்க விளங்குதா? நீங்க அதை நீங்க இருக்கிறீங்க. சரி, ஏதோ ஒரு மாடல் பேப்பர் வைக்கிறான், அதுல உங்களுக்கு என்ன மார்க்ஸ் வருது 35 32 வருது. அது உண்மையான மார்க்ஸ் கிடையாது. ரைட், நீங்க இம்ப்ரூவ் பண்ண தான் வேணும் உங்களை புதிய கல்விகளுக்கு. பட் மனசோடைய விளங்குதா? இன்னொரு பாஸ் பேப்பர் செய்றீங்க, உங்களுக்கு 30 31 தான் வருதுன்னா நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண எந்த செக்ஷன்ஸ்ல குள்ள எடுக்கிறீங்களோ அந்த செக்ஷன் என்ன திரும்ப பார்ப்போம். சரிதானே? ரைட், ஓகே. நீ பாஸ் பேப்பர் மாடல் பேப்பர் எல்லாத்துலயும் நல்ல மார்க்ஸ் வருது. நான் உங்களை அடிக்க யார் அன்னை வெளில யாரும் இல்லை. அவ்வளவு சிம்பிள். நல்ல கெமிஸ்ட்ரி நாலேஜ் என்ன இருக்குது. ரைட், அப்ப எல்லுக்கு வந்து பூஜ்ஜியம் வேணும். 4s 4s 3s அப்படி ஏதாவது நினைக்கணும். 4 இருக்குது பாருங்க. எல்லுக்கு பூஜ்ஜியம் நிக்கிறது 3 ஆன்சர். s ஆர்பிட்டல் முதலாம் கூட்டம். ரைட், எத்தனாவது? 4ல முதலாவது இருக்குது 2ல இல்ல 2 ஆன்சர் இருக்குது. எல்லுக்கு பூஜ்ஜியம் 1,0 இருக்குது. அடுத்தது 4,0 இருக்குது. யார் ஆன்சர்? 4,0. ஏன் சக்தி மட்டங்கள் கூட 6 பெருகுது. 6 கூடினால் அயனாக்க சக்தி குறையும். எனவே ஆன்சர் எத்தனாவது? ஐந்தாவது ஆன்சர். சரியா? இலகுவில் அகற்றப்படக்கூடியது அதுதான். 5வது ஆன்சர் என்ன பொருத்தம்? எம்எல் பிளே இருக்குதுன்னா எம்எல் பிளே ஆகிக்குது. அதுல என்ன செய்யறது? வேற வழியே இல்ல. எம்எல் பிளேயா இருக்குது. எம்எல் அது எம்எல் பிளேயாவே தந்திக்க கூடாது. தவறி போடப்பட்டிருக்கு.
விளங்குதா? ரைட். இல்லாட்டி கேள்வி கஷ்டம் ஆகுது. அது நீங்க பிளே ஆக்கினா அப்படியே கேள்வி கஷ்டம்னு சொல்ல முடியாது. கூட்டம் ஒன்றுதான் கீழே, எல்லா கூட்டம் ஒன்று என்ன கீழே தான் நிற்கும். ஸோ பரவாயில்லை, எம்எல் அதில் பிளே எடுக்கிறதால நீங்க என்ன செய்யலாம் தேவண்டா, அது பிரச்சனை தான். ரைட். நாங்க வந்து இல்ல 5வது எம்எல் 0 மாத்தோம், 5வது எம்எல் 0 மாத்தி ஓல் ஆன்சர் கொடுக்கும். 5வது எம்எல் 0 மாத்தி ஓல் ஆன்சர் கொடுக்கும். 5வது ஓல். ரைட். சரி, எம்எல் 0 வரும். சரியா? எம்எல் 0 வரும். 4 என்ன 4s, 4s ல இருக்கிறது தான் என்ன கூடுதலா வரும். ரைட். ஓகே. இந்த வெப்பப்பிரிகையோட தொடர்பான வினா எங்களுக்கு மிக நீண்ட காலமாக வர இல்லை. சரி, 6வது கேள்வியில உங்களுக்கு தெரியும் ஒரு கெமிக்கல் கால்குலேஷன் ஒரு கேள்வி வரும். தொடர்ச்சியாக உங்களுக்கு இப்ப 2019 2020 ஆண்டுகள்ல வந்து கொண்டிருக்கிறது எல்லைப்படுத்தும் காரணி சதவீத விளைவு. ஏன்னா இதுகள்ல தான் கேள்வி வந்து கொண்டிருக்குது. தொடர்ச்சியா 2 வருடம், 3வது வருடமும் அதுல தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். சரியா? அதுதான் வரதுக்கு வாய்ப்பு கூட இருக்குது. எல்லைப்படுத்தும் காரணி சதவீத விளைவு 2 வருடங்கள் வந்துட்டு ஹெட் அடிச்சிட்டு தானே என்ன விடும். அதுல தாராளமா நாங்க என்ன பிராக்டிஸ் எடுத்துக்கிறோம். ஃபைனல் டைம்ல என்ன ஒரு தடவை அதே மாதிரி ஒரு क्वेश्चन பார்த்தால் போதுமானது. இது வந்து என்ன ஒரு வெப்பப்பிரிகை क्वेश्चन. சோ இதே உங்களுக்கு செய்யற மெத்தட் ஆக லேசான மெத்தட் என்ன, ஒரு வெப்பப்பிரிகை கேள்வி வந்தால் வெப்பப்பிரிகை क्वेश्चनல வாயுக்கள் வெளியேறும். என்ன சோ நாங்க வந்து சாதாரணமாக எங்களுக்கு தாக்கிட திணிவையோ எம் தாக்கிய அல்லது எம் விளைவு, எம் தாக்கி அல்லது எம் விளைவு, எம் தாக்கி நேர்விசை சமன் எம் விளைவு, எம் தாக்கி நேர்விசை சமன் எம் விளைவு. என்ன அப்படிதானே? அதே போல எம் விளைவு எம் தாக்கி எல்லாமே நேர்விசை சமன் இது திணிவு குறைவு. இந்த இதை யூஸ் பண்றது தான் எங்களுக்கு என்ன புத்திசாலித்தனம். ரைட், புத்திசாலித்தனம். சரி, ரைட். இப்போ பாப்போம். இந்த இடத்துல லான்ஸ் ஃபோர் டைட் MgCO3 டாட் MgCO3 டாட் XH2 என்ன வாங்கிக்கலாம் என்பது மெக்னீசியத்தின் நீரேற்றப்பட்ட கார்பனேட் உப்பு ஒன்றாகும். நீரேற்றப்பட்ட உப்பின் 8.7 கிராம் தூய மாதிரியை மாறா திணிவு பெறப்படும் வரை வெப்பப்படுத்திய போது. சோ MgCO3 மாறா திணிவு வரை வெப்பப்படுத்துறன்னு சொன்னா இதுல MgO வர சான்ஸ் இருக்கு. மெக்னீசியம் கார்பனேட் பிரிச்சு அடைஞ்சு மெக்னீசியம் ஆக்சைடு சாலிட் ஆகவும் CO2 கேஸ் ஆகவும் XH2O ஆகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த இடத்துல இவரு 6.7 கிராம் திணிவு நட்டமா, 6.7 கிராம் திணிவு நட்டமா. அப்ப திணிவு நட்டத்துக்கு காரணம் இவன்தான், கேஸ். ரெண்டும் கேஸ் ஆகிட்டீங்கன்னா இது 6.7 கிராம். அப்படின்னா MgO விளைவுட திணிவு எவ்வளவு? 2 கிராம் இருக்கும். திணிவு காப்பு விதி என்ன? திணிவு காப்பு விதி 2 பக்கமும் திணிவு என்ன சமனாக இருக்கும். 2 பக்கமும் திணிவு சமனாக இருக்கும். சமப்படுத்தின சமன்பாடு தான் போட்டிக்கிறேன். சரியா? சமப்படுத்தின சமன்பாட்டுல 2 பக்கமும் என்ன திணிவு சமன், அதுதான் சமப்படுத்துறது. ரைட். அப்ப சில இன்னைக்கு யாருக்கு தெரியுமோ அதுக்கு தான் சமப்படுத்துறதான்னு சொல்லி யாருக்கு நினைக்கிறது தெரியாது. 2 பக்கமா திணிவு சமனாக்குறது தான் என்ன சமப்படுத்துறது. என்ன ரைட். அப்ப திணிவு காப்பு விதிப்படி என்ன 8.7 கூட்டுத்தொகை தான் விளைவாக இருக்கும். 8.7 தான் இருக்கும் அது. அப்ப இந்த இடத்துல நான் விளைவு நேர்விசை சமன் திணிவு குறைவு எடுக்க போறேன். சரியா? ரைட். இப்ப மூலர் திணிவு MgO என்ன வரப்போகுது? மூலர் திணிவு MgO என்ன வரப்போகுது? MgO 40 24 16 என்ன? CO2 என்ன 44. H2O எவ்வளவு? 18x தெரியாது. x அளவு எவ்வளவுன்னு தெரியாது. அப்படிதானே? ரைட். இப்ப m விளைவு நேர்விசை சமன் திணிவு குறைவுங்கிற அடிப்படையில 40 எதுக்கு நேர்விசை சமன்? 44 பிளஸ் 18x க்கு நேர்விசை சமன். அப்படிதானே? 18x க்கு நேர்விசை சமன். திணிவு விளைவுட திணிவு என்ன m விளைவு m திணிவு குறைவுக்கு நேர்விசை சமன் 18x. அப்படிதானே? நேர்விசை சமன். என்ன? அதே போல இந்த இடத்துல 40 இத பாப்போம். சாரி, 40 நேர்விசை சமன் வந்து 44 பிளஸ் 18x. 2 நேர்விசை சமன். 2 எதுக்கு நேர்விசை சமன்? 40 44 பிளஸ் 18x னா 2 இது திணிவு. 6.7 க்கு நேர்விசை சமன். என்ன? 6.7 க்கு நேர்விசை சமன். என்ன?
அப்ப 6 தசம் 7க்கு நிறைய சமம். ரைட். ஆகவே இப்ப என்ன சொல்லினா ஆன்சர் வரும். 40 ன் கீழ் 2 44 பிளஸ் 18x 6 தசம் 7. சோ இது என்ன 20 67 2 134 minus 44 18x. So 90 equals to 18x. X equals to 5. இதுதான் MCQ செய்யறதுக்கான very easy method. திணிவு குறைவை வச்சு செய்யறது. திணிவு குறைவை வச்சு செய்யறதுக்கான என்ன easy method. இந்த மெத்தட் வச்சு செய்யறது. சரிதானே? Right, okay. Right. ஏழாவது இந்த KSP question கட்டாய question. KSP questionங்கிறது என்ன கட்டாயம் முதல் 10களே வந்து கொண்டிருக்குது. இப்போ இந்த KSP question செய்யற நேரம் இது வந்து சாதாரண ஒரு கோவை உங்களுக்கு ஒரு தடவை மீட்டி கொள்றேன். சரியா? ஒரு தியரி ஒன்னு சொல்லிருந்தேன் ஞாபகம் வைக்க நம்புறேன். KSP க்கும் அடுத்தது KSP தொடர்புக்கும் அயன்களோட இருக்கும் ரெண்டுடா அது ஞாபகம் மெமரில வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். 2 mxங்கற வடிவம் 3 பேர் இருந்தா mx2 அல்லது m2xங்கற வடிவத்தில் இருக்கும். ஏனா 4 பேர் இருந்தா அயன்களோட எண்ணிக்கை 2 வரது சான்ஸ் இருக்கு. அயன்களோட எண்ணிக்கை ரைட் 2 3 4 4டா m3x mx3 5 டால் m2x3 m3x2 இப்படி தான் இருக்கணும். இதுல போட்டு இருக்கிறது வந்து அப்படியே 5 வராது. நாங்க அத வேற பாப்போம் திருப்பி. அப்ப mx இருந்தா 2 இது என்ன x வர்க்கம் 3 இருந்தா x கணம் KSP தொடர்பு KSP கரைத்தனோட தொடர்பு என்ன x வர்க்கம் x கணம் x ட 4ஆம் மடங்கு x ட 5ஆம் மடங்கு என்ன 4 2 பேர் இந்த வர்க்கம் 3 பேர் இந்த 3 4 பேர் இந்த 4 5 பேர் இந்த 5 இப்போ முன்னுக்கு என்ன முதலாவது போடுற இல்ல ரெண்டாவதுக்கு 4x கணம்னு போடணும். இதுக்கு 27x 4ஆம் மடங்கு இதுக்கு 108x 5ஆம் மடங்கு. விளங்குதா? அவசரமா செய்ய தெரிஞ்சிருக்கும்னு நான் சொல்லி இருக்கேன். ரைட். உதாரணமாக எங்களை எவ்வளவு அவசரமா செய்யலாம் நான் கல்வி உங்களுக்கு இந்த மாதிரி என்ன அழகா சொல்ல தெரிஞ்சால் நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் வருது சொல்றேன். Ca3PO4 twice உப்புட KSP தந்திக்கிறாங்க. KSP என்னண்டு 1.08 தர 10/18 மூலி 5ஆம் அடுக்கு டெசிமீட்டர் -50 எழுதிக்கிறாங்க. ரைட். இப்ப என்ன இதுல கரைத்திறனை கேக்குறாங்க. உடனே நீங்க என்ன செய்வீங்க? எது வீட்ல இங்க மாட்டீங்க. இந்த ஸ்டெப் எல்லாம் விடலாம். இந்த ஸ்டெப் எல்லாம் ரைட். இப்ப அடுத்து மற்ற சாதாரண மக்கள் எப்படி போடுவாங்க? நீங்க எப்படி போடுவீங்க? 108 x இன் 5ஆம் அடுக்கு 108 10/20 ரைட். எனவே 108 x 10/4 மூல் டெசிமீட்டர் -3 சொல்லி நீங்க என்ன அவசரமா உங்களுக்கு தெரியும் செய்யறதுக்கு மெத்தட். நீங்க எப்படி போட்டுருவீங்க என்ன அப்படிதானே? 108 வெட்டுவீங்க x இன் 5ஆம் அடுக்கு 5 பிரிச்சுடுவீங்க 10/20 10/4 விவசாயமா செய்வீங்க. எங்கட மக்கள் சாதாரணமாக யோசிச்சு செய்யற நிறுவி எடுக்கக்கூடிய மக்கள் எப்படி செய்வாங்க? அடுத்து Ca3PO4 twice போடுவாங்க. முதலாவது எழுதுவாங்க. எழுதி போட்டு என்ன செய்வாங்க? சரியா பிரிப்பாங்க. 3 கால்சியம் 2+ 2 PO4 3- சொல்லி பிரிப்பாங்க. பிரிச்சு போட்டு என்ன சொல்லுவாங்க? இத சொல்லுவாங்க 3x ன்னு சொல்லி இத சொல்லுவாங்க 2x ன்னு சொல்லி. இப்ப KSP க்கு ஒரு கோவை எழுதுவாங்க. ரைட். கால்சியம் 2+ எக்வஸையும் என்ன போட்டுடுவாங்க. சில பேர் அப்படி இருக்குது என்ன எல்லாம் முறைப்படி தான் செய்வாங்க. எஸ்ஏ தான் செய்யணும். MCQ ண்டா அது செய்ய முடிஞ்சது. பாஸ்பேட் PO4 3- எக்வஸையும் போட்டுடுவாங்க. ரெண்டு விதத்துலயும் எக்வஸ் போட்டுடுவாங்க. என்னடா என்ன ரஃப் பேப்பர் பாத்துருவான் யாரு இந்த எடுத்து. சரியா? ரஃப் பேப்பர்ல முக்கியம். ரைட். சரியா? PO4 3- எக்வஸ். ரைட். இப்ப இத போடுவாங்க என்னண்டு 3x
3x கணம்னு போடுவாங்க. இத போடுவாங்க 2x வர்க்கம்னு சொல்லி 2x வர்க்கம்னு சொல்லி போடுவாங்க. சரிதானே? இப்ப 9 27x ட கணம்னு போடுவாங்க. இத 4x ட வர்க்கம்னு போடுவாங்க. அதுக்கு 4 27 பெருக்கி 108x ன் 5ஆம் அடுக்குன்னு போடுவாங்க. ரைட். இப்ப அடுத்த சந்தோஷத்துல என்ன இத அந்த சந்தோஷப்பட்டு கொண்டு என்ன ரைட் இப்ப இதுல பிரதிக்கு செய்வாங்க. சோ இவ்ளோ நேரத்தை நீங்க என்ன மிச்ச முடிக்கலாம் உங்கள்ட்ட மெமரியில இருந்தால். நான் பாடமாக்கி படிக்க சொல்ல வரீங்கள. சரியா? எங்களுக்கு ரிவி படிக்கவும் தெரியும். மெமரியில இருந்தால் என்ன மெமரியில என்ன சிம்பிளா சம்மரி எடுத்தால் மெமரியில ஏத்தலாம். அடுத்தானே? ரைட். ஓகே. ரைட். எனவே ஒரு சிம்பிள் சம்மரி. மெமரி பூஸ்டர். ஓகே. மெமரி பூஸ்டர். சரியா? இருந்தால் சந்தோஷம். மறந்துட்டா நீங்க என்ன நிறுவுங்க. வேற என்ன செய்யணும்? இது என்ன அப்படி இல்ல. இது வந்து நம்ம வித்தியாசம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன சில மாணவர்கள் பாடமாக்கி அடிக்கிறது, சிம்பிளா செய்யறது, மாடல் பேப்பர் எடுக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால அவங்க என்ன செஞ்சாங்க இல்லாத உறுப்பு கொண்டு வந்து mx4 பேர் வச்சு இப்ப சொல்லுங்களேன். என்ன இப்ப சொல்லுங்களேன். நிரூபித்தான எடுக்கணும் எல்லாரும் சொல்லி என்ன அப்படி எடுக்கணும். ரைட். அப்ப அந்த அடிப்படையில mx4 க்கு ksp கோவல்லும் mx4 நீ என்ன செய்ய இல்லாத m4 பிளஸ் என்கிற கட்டளையை போட்டுக்கொள்ள வேண்டியதுதான். 4x மைனஸ் போட்டுக்கொள்ள வேண்டியதுதான். s ன்னு வேற போட சொல்றாங்க. எனவே இவருக்கு நாங்க s ன்னு போட்டால் இவர் நாங்க 4s ன்னு போடணும். இப்ப ksp க்கு கோவை போடணும். ksp க்கு கோவை போடணும். ksp equals to m4 plus aqueous right x minus aqueous ட நான்காம் அடுக்கு. சரியா? இப்ப இதுல s இதுல 4s ட நாலாம் அடுக்கு. ரைட். அப்படினா s 16 16 256 256 s ட 4. ரைட். எனவே 256 s ட 5ஆம் அடுக்கு. 256 s ட 5ஆம் அடுக்கு. சரிதானே? ரைட். எனவே கேள்வி கேட்கிறாங்க s க்கு என்னன்னு சொல்லி. இது ksp ஈக்குவல் எனவே s equals to ksp equal 256 ஒன்றின் கீழ் 5. ரைட். எனவே ஆன்சர் ஐந்தாவது ஆன்சர் என்ன பொருத்தம் ஏழாவது. ஐந்தாவது ஆன்சர் என்ன பொருத்தம். எட்டாவது வினா பாருங்க. லிதியத்தின் சேர்வைகள் தொடர்பான தவறான கூற்று. லிதியம் ஹைட்ராக்சைடு, நைட்ரேட், கார்பனேட் என்பன வெப்பப்படுத்தும் பொழுது பிரிகையடையும். உண்மையா? இதுல லிதியம் ஹைட்ராக்சைடு ஏனே என்ன வச்சாலும் பிரிகையடைய கஷ்டமான லிதியம் ஹைட்ராக்சைடு பிரிகையட சிலபஸ் உண்மையா இல்ல தான். சரியா? லிதியம் ஹைட்ராக்சைட பத்தி சரியா? ஆனா அது பிரிகையடையலாம் பாப்போம். விளங்குதா? அது இல்ல தானே? ரைட். நான் இப்போதைக்கு என்ன லிதியம் இருக்கிறது பாப்போம். லிதியம் நைட்ரேட் LiNO அதுக்கு ஒரு லிதியம் ஹைட்ராக்சைடு வருமே. LiNO3 Li2O NO2 ஆக பிரிகையடையும். NO2O2 ஆக பிரிகையடையும். ஏனைய கூட்டம் மூலகங்கள் அப்படி கிடையாது. ஏனைய NaNO3 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா லிதியம் மாதிரி இல்ல. NaNO3 NaNO2 O2 NaNO2 O2 நைட்ரைட் தான் உருவாக்கும். நைட்ரேட்ல இருந்து நைட்ரைட் உருவாக்கும். ஆனால் லிதியம் மாத்திரம் அவங்களோட கூட்டத்தில் உள்ள ஒருத்தர் மாதிரி இல்லாம மெக்னீசியம் மாதிரி ஒரு MgNO3 டிவைஸ் மாதிரி சேர்க்கப்படும். அநேகமான இடத்துல லிதியம் மெக்னீசியம் மாதிரி தான் என்ன தொழிற்படும். அநேகமா மெக்னீசியம் மாதிரி தான் தொழிற்படும். ஒரு சில இயல்புகளை சோடியம் மாதிரி காட்டும். அந்த அளவுக்கு இல்லாட்டியும் கொஞ்சம் காட்டும். மற்றபடி அநேகமானது மெக்னீசியமா சொல்ற அளவுக்கு என்ன டவுட் வர அளவுக்கு நடந்து கொள்ளும். மெக்னீசியத்தோட தொடர்பு என்ன தொடர்பு? மூளை விட்ட தொடர்பு மூளை விட்ட தொடர்பு. அப்படிதானே? ரைட். பாருங்க உதாரணங்கள் சில சொல்றேன். ஒரு பாத்தீங்கன்னு சொன்னா ஆக்சிஜனோட தாக்கம் அடைகிற நேரம் சீசியம், ருபீடியம், பொட்டாசியம் எல்லாமே பெராக்சைடு உருவாகும். சரியா? சீசியம், ருபீடியம், பொட்டாசியம் எல்லாமே சூப்பர் ஆக்சைடு உருவாக்கும். O2 மைனஸ் பெராக்சைடு சிறிதளவு உருவாக்கும். ஆக்சைடு சிறிதளவு உருவாக்கும். பிரதான விளைவு சூப்பர் ஆக்சைடு. சோடியம், பேரியம், ஸ்ட்ரோஞ்சியம் மூன்றும் சரியா பெராக்சைடு உருவாக்கும். ஆனா லிதியம் பாத்தீங்கன்னு சொன்னா லிதியம்
சரியா? மெக்னீசியம், பெர்லியம், கால்சியம், மெக்னீசியம், பெர்லியம் எல்லாமே ஆக்சைடு தான் வரும். இங்க யார் மாதிரி சீசியம், ருபீடியம், பொட்டாசியம், சோடியம் எல்லாம் மேலே இருக்கு, லித்தியம் மட்டும் கீழே இருக்கு. மெக்னீசியம் விளங்குதா? ரைட். அந்த குடும்பத்துக்கே ஒத்து வராத ஒரு ஆள் தான் யாரு? லித்தியம். இந்த குடும்பத்துல இருந்துகிட்டு நான் வேலை செய்தேனா? ரைட். அப்படித்தானே? வீட்டுல எல்லாரும் சயின்ஸ் படிச்சாங்கன்னு சொல்லி சரியா தம்பியும் சயின்ஸ் படிக்க வைக்கிறேன், இல்ல தங்கச்சியும் சயின்ஸ் படிக்க வைக்கிறேன். குடும்பத்துக்கே சம்பந்தம் இல்லாம இருக்கு. ரைட். குடும்பத்துக்கே என்ன சம்பந்தம் இல்லாம இருக்கும்? உங்களை சொல்லுங்க. ரைட். இது வந்து என்ன பொதுவாக சொல்றேன். சரியா? அதுக்கப்புறம் ஏச்சி வேறு எந்த குடும்பத்துல இருந்துக்கிட்டு அவங்களுக்கு விருப்பமானது என்ன படிக்க விடுவாங்க. அதை நேரத்தில் சொல்லி தான் நீங்கள் பிஜிபிக்கணும் என்ன? ரைட். சயின்ஸ் விட்டுட்டு சரி இப்போ இது கடைசி நேரத்தில் சொன்னா ரைட். சரியா? எனவே வந்து அவங்களுக்கு விருப்பமானதை என்ன படிக்க வைக்கணும். சயின்ஸ் தான் விருப்பம்னா படிக்க தான் வைக்கணும். அவங்க போய் பார்க்கணும். சயின்ஸ் விருப்பப்பட்டு மட்டும் என்ன விருப்பப்பட்டு மட்டும் பிரயோசனம் இல்லை, அனுபவிச்சு படிக்கணும். விளங்குதா? ரைட். அப்ப சும்மா இருந்துட்டு சயின்ஸ் படிக்கணும் விருப்பி என்ன பிரயோசனம் இல்லை. ரைட். பரவாயில்லை. சரியா? உலகம் இப்ப சயின்ஸ் தான். சயின்டிஸ்ட் சொல்றதே டாக்டர் சொல்றதே என்ன அவ்வளவு நம்ப இல்லை. அது உண்மையா பொய்யான்னு சொல்லி நீங்க இதன் மாதிரி தெரிய வேண்டியது. மூச்சு குத்துண்டோ சுத்து. உனக்கு என்ன ஊசி குத்த விருப்பம் இல்லையா? நோ சுத்து உள்ளுக்கேறி. சரியா? சயின்ஸ் சயின்ஸ் மாதிரி படிச்சேன் என்ன செய்ய படிச்சேன்னு சொல்றேன். நான் கேட்கிறேன் அவ்வளவுதான். படிச்சேன்னு சொல்றேன் என்ன? இப்ப சயின்ஸுக்கு உலகம் அடிமை. தட்ஸ் ஆல். சயின்ஸ் 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 சொல்லி உலகத்தை அடிமையாக்கி வச்சுக்கிறான். சயின்ஸ் சயின்ஸ் சொல்லி உலகத்தையே அடிமையாக்கி வச்சுக்கிறாங்க. இவர் வழி இல்லை. எனவே சயின்ஸ்ங்கிறது எப்பவுமே என்ன ஒரு சிறப்பான ஒரு இடம் தான். வேற வழி இல்லை. எல்லாமே சயின்ஸ் இன்னைக்கு உலகத்துல. ஏன்னா டேட்டா சயின்ஸா, மெடிக்கல் சயின்ஸா, சரி எல்லாமே என்ன ஏதோ ஒரு சயின்ஸ். சயின்ஸ் இல்லாம விடாம இல்லை. அவ்வளவுதான். ரைட். கவனிங்க. இவ பாருங்க இந்த இடத்துல எல்லாரும் ஒரு மாதிரி நடக்கிறாங்க, அவர் மட்டும் ஒரு மாதிரி நடக்கிறாரு. இதுல ஜிஎம் செய்யற வேலை. இந்த நீரோட பாருங்க. நீரோட ரைட். ஏன்னா சோடியம் சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். சோடியத்துக்கு நாங்க சொல்லுவோம் என்ன? முக்கியமான தாக்கம். முக்கியமான தாக்கம். முக்கியமான தாக்கம். முக்கியமான தாக்கம். பொட்டாசியம் தீப்பற்றுதலுடன் தீப்பிடிக்க தாக்கம் அடையும். ரைட். தீப்பற்றலுடன் உக்கிரம். தீப்பற்றலுடன் உக்கிரம். ருபீடியம், சீசியம் ரெண்டாம் வெடிக்கும். போற்றாதி வெடிக்கிறோம், வெடிக்கும். ஆனால் லித்தியம் விரைவான தாக்கம். அவ்வளவு தாக்கம். உக்கிரம் எல்லாம் கிடையாது. தாக்கு குடும்பத்தில் இருக்கிறதே கொஞ்சம் மெக்னீசியம் மாதிரினா நடக்காத ஒரு விஷயம். மெக்னீசியம் தாக்கமே அடையாம இருக்கிறது, இவருக்கு விரைவான தாக்கம் இருக்குது. இது ஒரு வித்தியாசம் தான். என்ன எல்லாத்தையும் வந்து மெக்னீசியம் ஆகி காட்டினா இந்த குடும்பத்தில் சேர்க்க மாட்டாங்களே. சோ இந்த குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு சில பண்புகளும் என்ன இருக்கு. இந்த குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு சில பண்புகளும் என்ன இருக்கு, இல்லாம இல்ல. ரைட். ஒரு சில வேற என்ன? கார்பனேட். ரைட். அடுத்தவர் எல்லாத்துல கார்பனேட்டும் பிரிகை அடையாது. ஒரு சோடியம் கார்பனேட் வெப்பம் போடுங்க. ஒரு சோடியம் கார்பனேட் வெப்பம் போடுங்க. Na2CO3 வெப்பத்தை போடு. நோ ரியாக்ஷன். நோ ரியாக்ஷன். ஆனா லித்தியம் கார்பனேட் வெப்பத்தை போட்டா Li2O plus CO2 தோற்று have reaction. விளங்குதா? சோ அப்படியே பார்த்தா மெக்னீசியம் கார்பனேட் எடுத்துட்டு அவனா அப்படிதான் இப்பான்னு சொல்லி நினைச்சா அவருக்கு ரியாக்ஷன். மெக்னீசியம் கார்பனேட் என்ன? MgO plus CO2 யார் மாதிரி? அதே தான் அவன மாதிரியே இருக்கிற. விளங்குதா? குடும்பமே சேர்ந்து ரெண்டு கேஸம். நல்லா வந்தா ஃப்ரெண்ட் சொல்றோம் இல்ல, பேரண்ட்ஸ் சகோதரர்கள் அவங்க தான் நல்லா இருக்கும். கெட்டு போனா மட்டும் ஃப்ரெண்ட்ஸ். விளங்குதா? எனவே
லித்தியம் செய்யற வேலை அத்தனைக்கும் யாரு பிளேம் வாங்குறது? மெக்னீசியம். லித்தியம் செய்யற அத்தனை வேலைக்கும் ரைட் வரது யாரு? பிளேம் வாங்குறது யாரு? மெக்னீசியம். சரிதானே? சரி, இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் லித்தியம் ஹைட்ரோக்சைடை பத்தி நான் பேசுவோம். முதலாவது எங்களுக்கு தெரிஞ்சது லித்தியம் ஹைட்ரோக்சைடை மட்டும் உங்களுக்கு சேர்த்து சிலபஸ் இல்லாத போட்டு சேர்த்து வச்சுட்டாங்க. உங்களுக்கு அந்த அறிவில்லை. சரி, ஆனால் லித்தியம் ஹைட்ரோக்சைடு பிறகு ஈக்குது. அது பிறகு பார்ப்போம். ஏதாவது விடைங்க தவறானது தெளிவா தெரிஞ்சது. அது ஆவர்த்தன டொமைன் கூட்டம் ஒன்றிலடங்கும் மின்னெதிர்த்தன்மை கூடிய மூலகமாகும். ஆமா ஆமா, தாக்கவே தொடரலா கீழே, அதான் கீழே எழுதிக்கிறோம். தாக்கவே தொடரல கீழே, மின்னெதிர்த்தன்மை வரிசை தான் இது. மின்னெதிர்த்தன்மை கீழ் நோக்கி கூடும். மின்னேற்தன்மை கூட்டினது யாரு? சிசிஎம். அவரோட மின்னெதிர்த்தன்மை குறைவு என்ன? சோ அந்த கூட்டத்திலேயே மின்னெதிர்த்தன்மை குறைஞ்சது யாரு? மின்னெதிர்த்தன்மை கூட்டினது யாரு? லித்தியம். அதன் இருகார்பனேட்டை உறுதியான தெளிவாக வேறுபடுத்தி பெற முடியாது. இந்த லித்தியம் இருகார்பனேட் வேறுபடுத்தி பெற முடியாது. அது உண்மை. சரி, தெரிஞ்சுக்கணும். அது நிறைய பாஸ் பேப்பர்ல, பழைய பாஸ் பேப்பர்ல வந்தீங்க 2008 அந்த காலப்பகுதியில் வந்தீங்க. அது பெராக்சைடை ஒன்றை உருவாக்கும் அதே வேலை சூப்பர் ஆக்சைடை உண்டாக்காது. அந்த இதுக்குள்ள சரியா? ரைட். அந்த தெளிவான பிள்ளை. அவர் பெராக்சைடையும் உருவாக்காது, சூப்பர் ஆக்சைடையும் உருவாக்காது. பெராக்சைடையும் உருவாக்காது, சூப்பர் ஆக்சைடையும் என்ன உருவாக்காது. ரைட். அது நீருடன் தாக்கம் அடைந்த ஹைட்ரஜனை வெளியேற்றுமா? விரைவான தாக்கம் என்ன நீரோட இருக்குது. சரிதான். எனவே அந்த குற்றம் என்ன சரியானது. எனவே எட்டாவதுக்கு எத்தனாவது ஆன்சர்? 4வது ஆன்சர். ஒழுங்கு முறைப்படி மாறாத இயல்பை தெரிக. அயனாரை Al3+ ஆமா சாரி, எல்லாமே சம இலத்திரன் நிலையமைப்பு. எல்லாமே சம இலத்திரன் எண்ணிக்கைக்குரியது, சம இலத்திரன் இணைப்பு. ஆகவே Al3+ Mg2+ சோடியம் பிளஸ் F-, அதாவது நாங்க சில தியரிஸ் பாத்தீங்களோம். இப்ப எங்களுக்கு ஒரு அயன் ஆரைன்னு சொன்னா உலோக மூலகத்துக்கு இடையில பார்க்க தெரிஞ்சா போதும். அதுவும் முரண்பாடுகள் இல்லாம ஒரு சில மூலகங்களுக்கு இடையில பார்க்க தெரிஞ்சால் என்ன போதுமானது. உதாரணமாக நான் சொன்னால் லித்தியம் பிளஸ் பெரிலியம் 2+, போரானுக்கு 3+ இல்ல சொல்லி, சோடியம் பிளஸ் மெக்னீசியம் 2+, Al3+, இந்த பக்கம் பொட்டாசியம் பிளஸ் கால்சியம் 2+. ரைட். அடுத்தது N3- O2- F-. அடுத்தது P3- S2- Cl-. ரைட். மூலகங்களுக்கு இடையில பார்க்க தெரிஞ்சா போதும். இதுலயும் ஒரு சில முரண்பாடுகள் இருக்குது, அதெல்லாம் தேவையில்லை. சரியா? இதுல சம இலத்திரன் நிலையமைப்புக்குரியது யாருன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு பேரும் சம இலத்திரன் நிலையமைப்புக்குரியது. அவ்வளவு பேரும் சம இலத்திரன் நிலையமைப்புக்குரியது. இவரு இவ்வளவு பேரும் என்ன 10 என்கிற இலத்திரன் எண்ணிக்கையை கொண்டது எல்லாமே. ரைட். அப்ப இத பொதுவா என்ன எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இது. அதே போல இவங்களுக்கு இல்லைங்க இருக்கலாம் சார். இவங்களுக்கு லைம் என்ன கேட்க முடியும், இவங்களுக்கு லைம் கேட்க முடியும். பொதுவா ஒரு கற்றை நாணயங்களை ஒப்புற நேரம் இப்படி ஒப்புறதுக்கு வாய்ப்புகள் கூடும். கேள்விகள் கேட்கறதுக்கு என்ன வாய்ப்புகள் கூடு நடந்து. சரியா? ஏன் சொல்ல சமையலத்தினர் குறிக்குது. மற்ற தெளிவா கேட்பான் இல்லாட்டி வேறொரு ஆபத்துல தான். இதுல எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், அது தெளிவான விஷயம். கூட்டத்தின் வெளியே கீழ் நோக்கி என்ன ஆரை கூடுது. லித்தியம் பிளஸ் சோடியம் பிளஸ் பொட்டாசியம் பிளஸ் கூடுது. என்ன பெரிலியம் 2+, Mg2+, கால்சியம் 2+ கூடுது. N3-, P3-, O2-, S2-, F-, Cl- கூடுது. இதெல்லாம் தெளிவான விஷயங்கள். ஏன்? அடுத்த ஆவர்த்தனம் கூடினால் தள்ளி போகும், தள்ளி போனால் என்ன கருவிலே இருந்து தள்ளி போகும். எனவே தூரம் கூட விளங்குதா? கருவிலே இருந்து இறுதி இலத்திரனுக்கு தூரம் கூட. ரைட். ஆகவே ஆரை கூடும். இது என்ன தெரிந்த விடயம், எல்லாருக்கும் தெரிந்த விடயம். ரைட். இப்ப பிரச்சனை இவங்கள ஒப்புறது ரெண்டு என்ன ஆட்கள் N3-. இதுல சிம்பிளா நான் தியரின்னு சொல்லி இருக்கேன் உங்களுக்கு. இப்படியான சந்தர்ப்பங்கள் வர நேரம் என்ன சம இலத்திரன் இணைப்பு இருந்தால்
நீங்க உறுதியா சொல்லலாம் இது கற்றை நாரை சின்னதாக கற்றை நாரை. ஏன் இதெல்லாம் தேவையில்லை? கற்றை நாரை அணுவாரை வந்து அவரையும் சேர்த்து கொடுத்தார். ஏதாவது அணுவாரைகள் நடுநிலையான அணுவாரைகள் அணையனாரை இப்படிதான் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய முரண்பாடு எல்லாம் கேட்க மாட்டாங்க. விளங்குதா? முரண்பாடுகளை படிக்கிற நேரம் தான் மாணவர்கள் சிக்கலாகிறது. முரண்பாடு அடிப்படை தான் கேட்பாங்க. விளங்குதா? ஃபைனல்ல கேட்கிற நேரம் அடிப்படையை தானே நான் கேட்பாங்க. ரைட். அந்த அடிப்படையில உங்களுக்கு தெரியும் கற்றை நாரையில ஏற்றம் கூடினால் ஆரை குறையும். ஏற்றம் கூடினால் ஆரை குறையும். அணை நாரைகளுக்கு ஏற்றம் கூடினால் ஆரை என்ன செய்யும்? குறை. சாரி, ஆரை கூடும். இந்த தேதி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சோ அந்த அடிப்படையில அவங்க என்ன செய்றாங்க? விதாராங்க. இவங்கள ஒப்பிட்டா சோப்பு கலர்ல ஒப்பிட்டா ஆக பெருசு N3- ஏற்றம் கூடின. அடுத்த இடம் O2-, அடுத்த இடம் F-. உங்கள பக்கம் Al3 சோடியம் பிளஸ் Mg2 பிளஸ் Al3 இப்படிதான் இருக்கும். 2016 ஆண்டு இது நிச்சயமா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 2016ல 4வது கேள்வியா இருக்கும். விளங்குதா? ரைட். சரி, லைன் சார்ட் N3-. அப்ப இப்படித்தான் என்ன வரப்போகுது வினாக்கள். அப்ப இதுல வந்து சில வேளை உங்களுக்கு என்ன H2- P3- தெளிவா கூடணும் ஒரு தரலாம். இப்ப P3- தரது தான் என்ன உங்களுக்கு தெளிவானது H2- விட. ஆனா H2- கூட தான். விளங்குதா? ஒரு வருடம் 2014 இருக்கும் அதை கேட்டிருந்தாங்க. 2015 நான் கற்றை நாரை அணை நாரை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் H2- கேட்டிருந்தேன். போட்டு தெளிவா கேட்டிருந்தேன். சரி, தெளிவான ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின். அப்படி தெளிவாக முரண்பாடுகளை கேட்க மாட்டாங்க. இதே இது உங்களை கஷ்டப்படுத்தணும்னு சொன்னால் உங்களை கஷ்டப்படுத்தணும் வேற உங்களை பிளே ஆக்கணும்னு சொல்லி போடுறதுதான் முதல் கொஸ்டின்ஸ். அதுல என்ன செய்வாங்க? உங்களை பிளே ஆக்குறதுக்குன்னே என்ன வினாக்களை போடுவாங்க. விளங்குதா? விடைகளை போடுவாங்க. அப்ப கேள்வி கஷ்டமாகுது. அதை பார்த்து நீங்க என்ன முரண்பாடுகள் படிக்காதால முரண்பாடுகள் தெரியாதால நீங்க என்ன அந்த வினாக்களை பிளே எடுப்பீங்க. விளங்குதா? ரைட். லித்தியம் ஹைட்ராக்சைடு ஒரு ஆளுக்கே நான் சொல்றேன் சிலபஸ்ல இல்லாம போட்டான்னு சொல்லி ஹைட்ராக்சைடு பிரிகை என்ன சரியா? ஹைட்ராக்சைடு பிரிகைங்கிறது சிலபஸ்ல என்ன கிடையாது. ரைட். அந்த மாதிரி தான். அடுத்தது முதலாம் அயனாக்கர் சக்தி. ரைட். முதலாம் அயனாக்கர் சக்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நாங்க என்ன நிமோனிக்ஸ் படிச்சிருக்கிறோம். ஞாபகப்படுத்திக் கொடுங்க. என்ன நிமோனிக்? ஹி நீ ஃபானோ HCl chips BBC மக்கள் லீனா கே என்ன ரைட்? லீனா கே லைஷா. ஓகே, சரி. அந்த அடிப்படையில் முதலாம் அயனாக்கர் சக்தி ஆக்சிஜன் நைட்ரஜன் அந்த ஆவரேஜ் என்ன அதிலே பிளிச்ட். இதுதான் ஆன்சர். சிம்பிள் ஆகி ஆன்சர். முதலாம் இலத்திரன் நாடு சக்தி எல்லாம் இமோனிக்கு ஒண்ணா சேர்த்து கழிவு. முதலாம் இலத்திரன் நாடு சக்தி இது உங்களுக்கு தெரியணும். என்ன முதலாம் இலத்திரன் நாடு சக்தியில என்ன தெரியணும்? முதலாம் இலத்திரன் நாடு சக்தியில எந்த ஆவர்த்தனம்? 2ஆம் ஆவர்த்தனம், 3ஆம் ஆவர்த்தனம். ஆர்டர் தெரியணும். லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின். நியான் இலத்திரன் நாடாது. சோடியம், magnesium, aluminium, silicon, phosphorus, கந்தகம், chlorine. இதுல நிமோனிக் என்ன ஞாபகம் இருக்குதா? 743 P லீனா 3. இதுல லீனா இருக்குது 764 P லீனா 3. ரைட். இதுல என்ன லீனா இருக்கு? 1 1 2 3 4 கூட்டம் 5 கூட்டம் போடுறேன். 6 7 கோச்சுக்கலாம். நம்ம யாரும்
14 கூட்டத்தானா அந்த இதெல்லாம் வேணாம் 14 நிமோனிக் போட்டா கஷ்டமாயிடும் 764 17 16 14 நிமோனிக் போட்டா கஷ்டமாயிடும் 764 இங்கிலீஷ் பிடி நாட் ஏனா ரைட் இப்ப ஏழாவது கூட்டத்துல இது நம்பர் போடிக்கிறது எல்லாத்துலயும் கீழ உள்ள ஆளுக்கு எலக்ட்ரான் சக்தி கூட என்ன அப்படிதானே ஏழாவது கூட்டத்துல யாரு கூட குளோரினை கூட யாரை விட புளோரினை விட ஆறாம் கூட்டத்துல சல்பரை கூட ஆக்சிஜனை விட நாலாவது கூட்டத்துல சிலிக்கனுக்கு கூட கார்பனை விட அஞ்சாவது கூட்டம் பிரிஞ்சிட்டதால தான் நாங்க என்ன அவரை பீனு வேறையா போட்டிக்கிறோம் அவரையே போட்டிக்கிறோம் லீனா ஏண்டா சாதாரணமா ஒண்ணுன்னு போட்டிருந்தா சோடியத்துக்கு கூட ஆனா அங்க அப்படி கிடையாது லிதியத்துக்கு தான் கூட சோடியத்தை விட இது ஒரே ஒரு தடவை கட்டிருந்தாங்க இந்த முரண்பாடு 2001ஆம் ஆண்டு கட்டிருந்தாங்க இந்த முரண்பாடு 2001ல கட்டிருந்தாங்க இந்த முரண்பாடு சரிதானே பீலினா 3 வந்து யாரு அலுமினியத்துக்கு கூட போறணும் ரைட் அது அடுத்ததெல்லாம் யாரு நைட்ரசனா இருக்கலாம் நைட்ரசன் மெக்னீசியம் பெர்லியம் எல்லாம் மிகவும் என்ன சிறியது மிகவும் சிறியது சரிதானே ரைட் எனவே ஆன்சர் எத்தனாவது அது சரி என்ன குளோரின் அயோடின் புரோமின் கட்டிக்கலாம் சோ இது வந்து இந்த இது இல்லாம என்ன அது வந்து பீகோவைக்குள்ள வரும் இதுக்குள்ள வர அது பீகோவைல தெரிஞ்சிருக்கும் பீகோவைல வந்து என்ன ஏழாம் கூட்டத்துக்குள்ள அது இருக்குது சரியா இது வந்து 2000 இந்த பகுதி 2018லயே கேட்டோம் 2018ல ஆமா 2017ல அல்லது 2000 ஸ்ட்ரக்சர் கேட்டோம் சரியான விஷயம் ரைட் குளோரின் வெர்சஸ் குளோரின் விட சரி குளோரின் அதுக்கு பிறகு என்ன புரோமின் ஆயிடு சோ இதுல மட்டும் மாறுது ஏன்னா ஐடின் புரோமின் தான் மிகவும் குறை ரைட் சரி அடுத்து நாலாவது லித்தியம் சோடியம் பொட்டாசியம் உலோகாரை கூட்டத்தில் ஈக்குவல் நோக்கி நான் கூடும் என்ன உலோகாரை அணுவாரை எல்லாம் கூட்டத்தில் ஈக்குவல் நோக்கி கூடும் லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் என ரைட் இரண்டாம் அயனாக்க சக்தி இரண்டாம் அயனாக்க சக்தி ஒரே ஆவர்த்தனத்தை தான் தரணும் இந்த எல்லா சிலபஸ்ல இல்லைங்க இந்த இருக்குதுல இப்ப முதலாம் அயனாக்க சக்தி குறைஞ்சது முதலாம் கூட்டம் இது இரண்டாம் கூட்டம் இது மூன்றாம் கூட்டம் இது நாலாம் கூட்டம் அதே சக்தியில அதே மாதிரி தான் கிராஃப் வரும் இது அஞ்சாம் கூட்டம் இது 6 இது 7 இது 8 இப்ப நான் மூன்றாம் அயனாக்க சக்தியை இரண்டாம் அயனாக்க சக்தியோட எழுதுவேன் இரண்டாம் அயனாக்க சக்தியோட குறைஞ்சது இரண்டாவது கூட்டம் விளங்குதா அடுத்த இடம் மூணாவது கூட்டம் இப்படி வரும் இதுல நாலாவது வரும் மூணு இடத்துல இங்க 5 இங்க 6 இங்க 7 இங்க 8 இங்க 1 சரியா இங்க 1 இப்ப பாருங்க எங்களுக்கு முதலாவது கூட்டத்தில் இருக்கிற சோடியத்துக்கு தானே ஆக கூட ஏன்னா முதலாவது கூட்டத்துக்கு அடுத்த கூட்டம் வாங்கினா இங்கே சரியா சோடியம் ரைட் சோடியம் முதலாவது அடுத்தது யாரு மூன்றாவது கூட்டம் அலுமினியம் தராங்க ரைட் அது கூட தான் சோடியம் அலுமினியம் சிலிக்கன் எங்க இருக்குது 3 4 சிலிக்கன் பரவாயில்ல ஓகே சிலிக்கன் பரவாயில்ல அலுமினியத்தோட சிலிக்கன் பரவாயில்ல magnesium ஆகும் சரியா magnesium ஆகும் இத்தனை ஆன்சர் தெளிவான ஆன்சர் இரண்டாவது ஆன்சர் என்ன கொடுத்துங்க CO கேஸ் 2H2 கேஸ் CH3OH லிக்விட் என்ற தொகுதியின் கூறுகளின் செறிவு மாறும் விதம் கீழே வரைக்கும் தரப்பட்டுள்ளது இங்கு x அச்சில் நேரமும் y அச்சில் செறிவும் குறிக்கப்பட்டுள்ளன இங்க x அச்சில வந்து நேரமும் y அச்சில செறிவும் என்ன குறிக்கப்பட்டிருக்குதாம் சரி நேரம் t1, t2 வில் யாது நடைபெறும் பாருங்க இப்ப இந்த இடத்துல t1ல என்ன நடக்குது t1ல ஒரு குறித்த பூரண செறிவு என்ன அதிகரிக்கப்படுது இப்ப பாருங்க இது ரெண்டும் தாக்கியாக இருக்கும் இந்த இடத்துல சரியா இங்க ரெண்டு தாக்கி எது CO 2H2 இப்ப குறைகிறது யாரு நல்லா இப்ப உதாரணமா நீங்க எடுத்தீங்கன்னா இந்த தாக்கத்தை சாதாரணமா அப்படி சொல்லுவோமே சரியா CO gas
இரண்டு H2 gas இரண்டு H2 gas என்ன நடக்குது CH3OH லிக்விடா மாறுது CH3OH லிக்விடாக மாற்றப்படுது CH3OH லிக்விடாக மாற்றப்படுது இப்ப ரெண்டும் சம மூல இருக்குது பாத்தீங்கன்னா சொன்னால் ஆரம்ப செறிவு என்ன சமனாக இருக்குது அப்படிதானே ஆரம்ப செறிவு சமனாக இருக்குது ஒரே புள்ளி சோ இவர் ஒரு மூல இருக்குது இவர் கிடையாது இப்ப நாம சொல்லுவோம் ஒரு பெருமானத்தை சொல்லுவோம் ரைட் இதுல ஒருத்தர் 0.3 குறையாதுன்னு சொன்னால் சும்மா சொல்றோம் பெருமானம் x2x னு சொல்லாம ஒரு பெருமானம் போடுறேன் இவர் 0.3 அளவு குறையாதுன்னு சொன்னா இவர் எவ்வளவு குறையும் வெறும் ஒரு மூலைக்கு சார் 0.6 அளவு குறையும் 0.6 அளவு குறையும் இவர் 0.3 அளவு என்ன உருவாகும் அப்ப அந்த அடிப்படையில இங்க 0.7 இருக்கும் இங்க 0.4 இருக்கும் இங்க 0.3 இருக்கும் சரியா அதாவது நன்றாக குறைகிறது யார் H2 ஆக இருக்கும் நன்றாக குறைகிறது H2 ஆக இருக்கும் அங்க யாருக்கு தெரியாது கொஞ்சம் குறைகிறது CO ஆக இருக்கும் விளங்குதா அப்ப நன்றாக குறைகிறது H2 அப்ப H2 தான் இருக்குது இந்த டாட் 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 லைன்ல போட்டு இருக்கிறது தான் H2 ஆக இருக்கும் இவர் தான் H2 ஆக இருக்கும் இவர் CO ஆக இருக்கும் நிச்சயமா இது விளைவு அதாவது தான் கூடுது என்ன விளைவு கூடுது CH3OH ஆக இருக்கும் CH3OH ஆக இருக்கும் சோ இந்த புள்ளியில பாத்தீங்கன்னு சொன்னா திடீர்னு H2 சேர்க்கப்படுவது சோ H2 சேர்க்கப்பட்டதால தாக்கம் முன்னோக்கி செல்லுது திடீர்னு H2 சேர்க்கப்படுவது H2 சேர்க்கப்பட்டதுனே இந்த இடத்துல என்ன நடக்குது தாக்கம் முன்னோக்கி செல்லுது பாருங்க H2 கூடிய இடத்துல இது குறைவடையுது ரைட் CO இது CO கொரோனாவில் போயிட்டு இன்னும் குறைவடையுது சமநிலை அடையிறதுக்கு முன்னாலேயே என்ன சேர்க்கப்படுது ரைட் இப்போ இது CH3OH திடீர்னு அகற்றப்படுது இப்போ CH3OH இதற்கு போடத்தனே கூடுது ரைட் இப்போ திடீர்னு CH3OH அகற்றப்படுது CH3OH அகற்றப்படுது எனவே CH3OH அதிகரிக்கும் விதமாக சமநிலை பின்னோக்கி நகரும் CH3OH அகற்றப்பட்டால் CH3OH அதிகரிக்கும் விதமாக சமநிலை என்ன பின்னோக்கி நகரும் நல்ல வினா இது ரைட் CH3OH அதிகரிக்கும் விதமாக சமநிலை பின்னோக்கி நகரும் முன்னோக்கி நகரும் அப்ப இன்னும் குறையும் யாரு COH2 என இன்னும் குறையும் பாருங்க COH2 இன்னும் குறைந்து கொண்டு போகுது CO இருந்ததை விட குறையுது H2 இருந்ததை விட குறையுது CH3OH குறைக்கப்பட்ட பெருமானத்திலே அதிகரிக்கப்படுகிறது சரியா ஆகவே முதலாவதுல என்ன நடந்தது H2 சேர்க்கப்பட்டது இரண்டாவதுல CH3OH அகற்றப்பட்டது ஆகவே ஆன்சர் முதலாவது ஆன்சர் என்ன பொருத்தமானது சரி